ஹாய் ரோக்லே, வெரி குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து மிட் நைட்டில் எடுக்காமல் லைஃப் ஸ்டோரி வந்து டே டைமில் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன கேப்பு. முகூர்த்தம் வரனால பார்லர் கொஞ்சம் பிஸி. இன்றைக்கி ஷடவுனாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பிஸியாக ஓடிச்சு வீக்கெண்ட்னால. வெல்கம் டு மை எபிசோட் 13 லைஃப் ஸ்டோரி ரோக்லே. இதுக்கு மேலே கொஞ்சம் என்ன சொல்கிறது, த்ரில்லிங்காக இருக்கும்னு சொல்லலாம். இதுக்கு மேலே தான் வந்து ஒரு சந்தேகத்தினால, கெட்ட வார்த்தை பேசுகிறனால, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பொண்டாட்டியை நடத்துகிறனால, அப்புறம் பொறுப்பில்லாத ஒரு ஆம்பளைனால எப்படி வந்து குடும்பம் நாசமாக போகுது. அப்புறம் சொந்தக்காரங்களோட பார்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த பார்ட்டில் விட்டு போச்சுன்னா அடுத்த பார்ட்டில் பார்ப்போம் ரோக்லே. இப்போ நான் வந்து இங்கே தனி கொடுத்தன வந்தாச்சு. அம்மா மத்தியானம் சாப்பாடு செஞ்சுட்டு போயிடுவாங்க. நான் வந்து 1500 தனி கொடுத்தன வரும்போது எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு 3000 எனக்கு கொடுங்க. 3000 இல்லை, என்ன அமௌண்ட்டு கொடுங்க அட்வான்ஸு, நான் வந்து உங்களுக்கு ஒரு மாதம் கழித்து செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு தான் முதல்ல தனி கொடுத்தனதுக்கு அன்றைக்கே ரோஷத்தோட வண்டியை பிடிச்சி ஒரு மிக்சி இருந்துச்சு, புது மிக்சி எங்கள் ரூமில். அப்புறம் வாஷிங் மிஷின் இருந்துச்சு, செமி ஆட்டோமேட்டிக்கு. துணி வந்து துவைச்சிரும், நம்ம தான் எடுத்து காய போடணும். புளியாது நம்ம தான் புளிஞ்சிட்டு காய போடணும். செமி ஆட்டோமேட்டிக்கு. அது வந்து மளிகை கடையில் கிஃப்டாக வந்தது. ஏதோ நிறையா வாங்கிட்டாங்க போல் இருக்கு, அதனால கிஃப்டாக வந்தது. அது 2 மட்டும் எடுத்துகிட்டு, என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு, நகை வந்து அங்கே தான் மாமியார்கிட்ட இருந்துச்சு. வீட்டுக்கு இங்கே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா வீட்டில் 2-3 நாள் இருந்துட்டு வீடு தேடிட்டு அப்புறம் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பெரிய லக்கேஜ் எல்லாம் கிடையாதுல்ல. கட்டிலெலாம் வந்து அப்புறம் வர வச்சோமா இல்லை முதலே வர வச்சோமான்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. கட்டிலெலாம் என் கல்யாணத்துக்கு டீக் வுட்டில் பண்ணி கொடுத்தது. இந்த கட்டில் நான் உட்கார்றேன்ல பெட்ரூமில், அது டீக் வுட்டில் அப்போவே 4500 எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்தாரு. என் தம்பியோட ஃப்ரெண்டு கடை மலையாளி சிங்க சூலூரில், அவங்க கடையில் தான் செஞ்சது. அது கட்டிலெலாம் எடுத்துகிட்டு வரலன்னு நினைக்கிறேன். நான் ரோஷத்தோடு இதெல்லாம் மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் வச்சுட்டு, எங்கள் அம்மா வீட்டில் வந்து 2 வீடாக ஓட்டு வீடு எடுத்துருந்துச்சு. எதுக்கு அப்படின்னா, அந்த நடுவில் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் பணம் விஷயத்தில் முட்டிக்குச்சுல்ல. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து ப்ளவுஸு மாற்றி பார்க்குறதுக்கு, டெய்லரிங் கிளைண்ட்ஸ் வந்து ப்ளவுஸ் போட்டு பார்க்குறதுக்கு இந்த ஒரு ஓட்டு வீடு, அதில் ஒரே ஒரு பெட்ரூம் தானே இருக்குது. தம்பியை வெளியே அனுப்பணும், அப்பாவை வெளியே அனுப்பணும், அதுக்கப்புறம் தான் அந்த லேடிஸை போட்டு பார்ப்பாங்க. அதெல்லாம் இடைஞ்சலாயிட்டு இருந்துச்சு. மேக்கப்க்கு யாராச்சும் வந்தாங்கன்னா, வீட்டில் வந்து மேக்கப் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா எனக்கு அது இடைஞ்சலாயிட்டு இருந்துச்சு. ஒரே பெட்ரூம் தான், ஒரு குட்டி ரூமு, அதை ரூமுன்னு கனெக்ட் பண்ண முடியாது, ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி இருக்கும். அதில் தான் பார்லர் வச்சுருந்தேன். அடுத்தது பெட்ரூம், அதுக்கப்புறம் கிச்சன், அவ்வளோதான். டாய்லெட்டு அதோட முடிஞ்சு வீடு. அதனால நான் தான் வந்து என் கல்யாணத்துக்கு ஒரு 2-3 வருஷம் முன்னாடியே நான் வந்து வாடகைக்கு 750 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ வாடகை. அப்போ நான் தான் அப்பாட்ட சொல்லி பக்கத்து வீடு காலியானோன்னே நான் எனக்கு டெய்லரிங்க்கும் மேக்கப் யாராச்சும் வந்தாங்கன்னா இருக்கட்டும், அப்புறம் யாராச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தம்பி அங்கே போய் அப்பப்போ தூங்குவாங்க. அங்கே ஒரு கட்டில் போட்டிருந்தோம். அப்போ இந்த வீடு வந்து 2 வீடாக அம்மா காலி பண்ணாங்கன்னா, அம்மா அப்போ தான் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. நான் தனி கொடுத்தன வரும்போது தான் இவங்க பில்டிங் வந்து பேஸ்மெண்ட் ஏதோ போட்டிருக்காங்க. வீடு கட்டி போனதுக்கப்புறம் இங்கே வந்துக்கலாம். நம்ம புருஷன் வந்து டெரஸ் பில்டிங்லேயே ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு. அவங்களும் ஓட்டு வீட்டில் இருந்தவங்க தான். ஆனால் ரொம்ப வருஷமாக டெரஸ் பில்டிங் அவங்க தான் எங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு டெரஸ் பில்டிங் கட்டினவங்க, வீடு கட்டினவங்க எங்கள் மாமா. அதனால சரி இவரை கஷ்டப்படுத்தக்கூடாது, ஓட்டு வீட்டில் கொண்டு வந்து எலி பெருச்சாலி பூனையெல்லாம் வந்து மூத்திரம் இருந்து வைக்கும், டாய்லெட் போய் வைக்கும், அதனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இவரை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஆனந்த் முறைக்கிறாரு. கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டெரஸ் பில்டிங்கே பார்த்துடலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கு அடுத்த கட்டில் ஒரு 11 வீடு இருக்கும். இப்போ 18 வீடு இருக்குது. சூலூர்காரங்களுக்கு தெரியும் எந்த வீட்டை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அங்கே வந்து 3000 அட்வான்ஸ் கேட்டாங்க. நான் எங்கள் அம்மாட்ட வந்து போரோ தான் பண்ணேன். எனக்கு கொடுங்க ஓசில் அப்படி கேட்கல, கொடுங்க நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனால் என்கிட்ட எந்த காசும் இல்லை. ஏன்னா இடம் வாங்கியாச்சு, 1.20 இடம் வாங்கியாச்சு. அப்புறம் வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணியாச்சு, அந்த ரூம் கட்டுறதுக்கு, பார்லர் ரூம் கட்டுறதுக்கு பொள்ளாச்சியில் மிச்ச காசை யூஸ் பண்ணிட்டேன்.
எந்த காசும் என்கிட்ட பெருசாக இல்லை அந்த டைமில். இருந்திருந்தால் நான் என்னோடதே போட்டிருப்பேன்ல. அப்புறம் நான் வர காசெல்லாம் பிருத்திவிக்கு செர்லாக் வாங்குறது, இந்த ஃப்ரூட் செர்லாக் வாங்குறது, இன்ஜெக்ஷன் போடுறது, ட்ரெஸ்ஸு வாங்குறது, வளர்றானா ஷூ வாங்குறது, செப்பல் வாங்குறது, அப்புறம் எங்களோட செலவு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்க்குறது, அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தனால என்கிட்ட பெருசாக காசு இல்லை. இங்கே வரும்போது தனி கொடுத்தன வரும்போது 0வாக தான் இருந்துச்சு பேங்க் பேலன்ஸு. அப்புறம் வந்தோம். வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் 2 வீடாக இருந்துச்சுல்ல. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்ததை எங்கள் அப்பா வந்து நான் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறமும் சரி இருந்துட்டு போகுது 2 வீடா அப்படின்னு விட்டுட்டாங்க. 2 ரூம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் சரின்ட்டு வந்தாச்சு. இங்கே வந்து தங்கணும். அப்புறம் நான் அந்த டெரஸ் பில்டிங் பார்த்தேன். 3000 ரூபா அட்வான்ஸு, 1500 ரூபா வாடகை வரவங்களே. அப்புறம் அங்கேருந்து அந்த பில்டிங்கை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நான் கட்டி கொடுத்த அந்த ஷேப்பில் இருக்கிற அந்த இதை ஒன்றும் பண்ண முடியாது, சிமெண்ட்டில் கட்டினதை. ஆனால் வுட்டில் கட்டினதை வந்து அங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமில்ல அப்படின்ட்டு அதை கார்பெண்டர் கழட்டி கொடுத்தாரு. இங்கே வந்து நான் அந்த எந்த வீடு எடுத்தனோ அதில் வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு பார்லர் போட்டுடலாம், குழந்தைய வச்சுட்டு அந்த ஓட்டு வீட்டுக்கு திருப்பி போக வேண்டாம். ஏன்னா ஓட்டு வீட்டில் வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸு. நான் தான் சொன்னேன் 10க்கு 4 தான் இருக்கும். யோசனை பண்ணுங்க எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த ரூம் அப்படின்ட்டு. அதில் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் கிளைண்ட்ஸ்க்கு. அதனால அப்புறம் டெய்லரிங்கும் இந்த வீட்லேயே மெஷின் போட்டுடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மெஷினும் அங்கேயே எடுத்துகிட்டு வந்தாச்சு. மெஷின் பின்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவங்கள திருப்பி போய் எடுத்துகிட்டு வந்தார். எக்ஸ் தான் வண்டியில் போட்டு வந்திருப்பார். மெஷினு இதெல்லாம் காட்டலாம். அப்புறம் போய் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அங்கே தங்கிட்டோம். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நீ வந்து குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட வேண்டாம். நான் தான் காலையில் 4:30 மணிக்கு எழுந்துச்சி ஸ்கூல் அவங்க போயிட்டுருக்கனால சமையல் காலையிலேயே 8:15 பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ரெடி ஆயிரும். அதனால நீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாலும் சரி, லஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாலும் சரி, இங்கேயே வந்து 2 பேர் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிருத்திவியை கூப்பிட்டு இங்கேயே வருவேன். காலையிலேயே ஒரு 9:30 மணி அந்த மாதிரி வந்துடுவேன். சில டைம் டிஃபன் அங்கேயே செய்வேன். எங்கள் அம்மா தான் ஸ்டவ் கொடுத்தாங்க எனக்கு. அந்த இது டபுள் பர்னரோட ஸ்டவ் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அம்மா முறுக்கு போகிறதுக்கு வச்சுருப்பாங்க. அதை மட்டும் ஒன்று கொடுத்தாங்க. சிலிண்டரும் அம்மா தான் கொடுத்தாங்க. அப்புறம் அதை வச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னர் மட்டும் அங்கே ரெடி பண்ணிக்குவேன். லஞ்சுக்கு மட்டும் ஒரு 9:30-10 மணிக்கு இங்கே வந்துட்டேன்னா பிருத்திவியை தூக்கிட்டு வந்துடுவேன். எக்ஸ் வந்து இந்த பேட்டெல்லாம் விற்பாங்க தெரியுமா, வீடு வீடாக போய் பேட்டெல்லாம் விற்பாங்களே, அந்த வேலைக்கு போயிட்டு இருந்தார். அப்போ அவர் போயிடுவார், நான் இந்த சைடு வந்துடுவேன். அப்புறம் அவர் சாயந்தரம் 7 மணிக்கு வருவார். அப்புறம் நாங்கள் 7:30-8 மணிக்கு திருப்பி அங்கே வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கு மட்டும்தான் அந்த வீடு யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. மற்றபடி தூங்குறதுக்கும் கொஞ்சம் சமையல் செய்கிறதுக்கும். ஆனால் மெஜாரிட்டி நாள் வந்து இங்கே தானே, மெஜாரிட்டி ஹவர்ஸ் வந்து இங்கே தான் கழிச்சிட்ருக்கோம் இந்த ஓட்டு வீட்டில். அப்புறம் கரெக்டாக நான் எதுக்கு அந்த மாதிரி டெரஸ் வீடு எடுத்தேன்னா, ஒன்று இவர் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும், 2வது மச்சாண்டாரோ மாமனார் மாமியாரோ ஃபேமிலியோடு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறனால நம்ம வந்து அப்படி ஓட்டு வீட்டில் திருப்பி போய் இருக்கக்கூடாதுன்ட்டு இருந்தேன் டெரஸ் வீட்டில். அப்புறம் பார்த்தேன் 1 வருஷம் ஆச்சு, மச்சாண்டாரும் வரல, மாமியாரும் வரல, யாரும் எட்டியே பார்க்கல. அப்புறம் நாங்கள் தான் தீபாவளிக்கு பொங்கலுக்கெல்லாம் போவோமா, அங்கே பொள்ளாச்சி போய் தானே ஆகணும், என்ன தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வந்தாலும் அப்புறம் ஒன்றும் விட்டு போகாதில்ல. அப்புறம் தீபாவளி பொங்கலுக்கு இவர் மூஞ்சிக்கு வேண்டி போய் தான் ஆகணுன்ட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறோம். நோன்பு எடுப்போமா, கௌரி நோன்பு எடுப்போம், அதனால் போயிடுவோம். தீபாவளிக்கு மெயினாக போவோம். அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து இங்கே வருவேன். அப்புறம் பிருத்திவிக்கு கரெக்டாக 1.25 வயசுங்கும் போது நான் தனி கொடுத்தன வந்திருக்கேன். அப்போ சின்னதாக தானே இருப்பான், நிறையா கிளைண்ட்ஸ் இவனை தூக்கிக்குவாங்க. அப்புறம் அக்கம் பக்கம் வீட்டில் கொஞ்சம் பயந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு கொடுத்துருவேன். அப்புறம் அம்மா வந்து 2 வயசுலேருந்தே கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 வயசுலேருந்தே. அவன் எப்போ ஃபீடிங் வந்து 2 வயசில் தான் மறக்கடிச்சேன். அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. எல்லோரும் என்னென்னமோ வச்சு பார்ப்பாங்க, என்னென்னமோ அந்த ஹர்பல் இதெல்லாம் வைப்பாங்க, அப்புறம் தான் குழந்தை மறக்கடிப்பாங்க. ஆனால் எனக்கு பிருத்திவி பொறுத்தளவுக்கு எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல சின்னதில். என்ன ஒரு நாள் வந்து ஃபீடு குடிக்காமே தூங்கிட்டான். அன்னையிலேருந்து அவனுக்கு மறந்துருச்சு. அடுத்த நாள்லேருந்து அவன் என்னையை கஷ்டப்படுத்தலை. ஆனால் என்ன பண்ணுவான்னா, ஒரு 10 வயசு வர வரைக்கும் இப்படி பக்கத்தில் படுத்துட்டு இருக்கவங்கள நான் இல்லை யார் படுத்தாலுமே இப்படி தூக்கம் வரத்துக்கு வேண்டி அவனுக்கு அந்த ஃபீடிங் ஞாபகம் வரதுக்கு இப்படியே குடைவான். அதனால எங்கள் அம்மாவுக்கு அந்த குடைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அடிக்கடி தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்கள் அம்மா சனி ஞாயிறு லீவில் தூக்கிட்டு போயிடுவாங்க. என் தம்பி தூக்கிட்டு போயிடுவான். அவங்க வீடு கட்டி போயிட்டாங்க 1 வருஷத்துலேயே. நான் தனி கொடுத்தன வந்து 1 வருஷத்தில் வீடு கட்டி போயிட்டாங்க. நாங்கள் கரெக்டாக இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம், ஓட்டு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஏன்னா கிளைண்ட்டும் கம்மியாக தான் வராங்க, அப்போ திருப்பி விட்டதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். டெய்லரிங்கும் நிறையா பேர் வருவாங்களே அப்படின்ட்டு வந்துட்டேன். ஜாப் ப்ரொஃபஷன் வந்து லாஸ் ஆகுது அப்படின்ட்டு. அப்புறம் பிருத்திவி அடிக்கடி எங்கள் அம்மா கூப்பிட்டு போயிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப என் தம்பிக்கு மேலே என் பையன் மேலே தான் ரொம்ப பைத்தியமாக இருந்தாங்க அந்த வளர்க்குற டைமில்.
அப்புறம் 2 வயசுலேயே எங்கள் அம்மா கேட்டு ஆசையாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே கேட்குறாங்க, இவனை வந்து இதுக்கு ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு தானே கூப்பிட்டு போவாங்க, ஆகஸ்ட் 15th, ஜனவரி 26th, ஆனுவல் டே அதுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்களே, பிருத்திவி ஆல்ரெடி சின்ன 1.5 வயசு அப்படிங்கும்போதே கூப்பிட்டு போவாங்க. அப்போ எல்லாரும் வந்து குட்டி தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறனால எங்கள் அம்மாவுக்கு வந்து இவனை கூப்பிட்டு போயிடணும் சீக்கிரம் ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு 2 வயசுலேயே எங்கள் அம்மா அப்பா போகும்போது மெனக்கெட்டு இவனுக்கு வேண்டி வண்டி வரும், இந்த ஓட்டு வீட்டுக்கு SLV நகர்லேருந்து வண்டி வரும், இங்கேருந்து வந்து எங்கள் அப்பா இவனை பிக் பண்ணிவிட்டு அப்புறம் போவார். அப்புறம் ஒரு 2 மணிக்கு ஏதோ ரெகுலர் பஸ் இருக்குது அங்கேருந்து சூலூர் வர பஸ்ஸு. அப்பா ஸ்கூல் பணிக்கம்பட்டியில் இருக்குது, பல்லடம் பக்கத்தில், அங்கேருந்து ரெகுலர் பஸ்ஸு. அதில் 2:30 மணிக்கு என்னமோ வந்துடுவார். நான் ஜிஹெச்சில் போய் நின்றுட்டுருப்பேன் கரெக்டாக கூப்பிட்டு வரத்துக்கு. அப்புறம் அவன் தூங்கிட்டே வருவான், எங்கள் அப்பா இறங்குவார், நான் அப்படியே ஷோல்டரில் போட்டு வந்துடுவேன். அப்படி பாதி நேரம் இப்படி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்களா, அப்போ கொஞ்சம் எனக்கு வேலை செய்கிறதுக்கு டெய்லரிங் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சு 2 வயசில். அதுக்கப்புறம் இவனை ஏர்ஃபோர்ஸில் தான் ஃபஸ்ட்டு சேர்த்தேன். எனக்கு வந்து கேவிலே படிக்கட்டும், அதுதான் ரொம்ப இன்டலெக்சுவலாக வளருவான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் படித்தனால எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஸ்கூல் எஜுகேஷன் லெவல். அதனால அங்கேயே சேர்த்துடலாம் அப்படின்ட்டு நான் ஏர்ஃபோர்ஸில் எல்கேஜி யூகேஜி சேர்த்துறேன். ஒருவங்களே சேர்த்தும்போது 10,000 என்னமோ டெபாசிட் பண்ண சொன்னாங்க. அப்போ வாடகைக்கு அட்வான்ஸுக்கு எதுக்குனாலும் எக்ஸ்ட்ரா கேட்க முடியாது, ஏன்னா கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு, ஒன்றுமே இல்லை அவர்கிட்டன்னு தெரியும். அப்புறம் கொஞ்சம் இந்த பேட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் சீக்ரெட்டாக சேவிங்ஸ் வச்சுட்ருப்பாரு. அதனால் பையனுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு கேட்கலாம், அந்த 10,000 கேட்டிருக்காங்களே அதுக்கு கேட்கலான்னா என்கிட்ட காசு இல்லை. என் எக்ஸ் வந்து லைஃப் ஓட்டினதே என் கூட காசு இல்லை காசு இல்லை காசு இல்லை காசு இல்லை, இந்த ஒரு சென்டென்ஸ்லேயே 15 வருஷம் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்காமல் ஓட்டியிருக்காருன்ட்டு எனக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணும்போது தோணுச்சு, எவ்வளோ டேலண்ட்டாக ஒரு காசையும் செலவு பண்ணாமல் ஓட்டியிருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பேட் இதெல்லாம் பண்ணும்போது ஆரோது வந்து அவருக்கு இது வந்துச்சு. ஆரோ வந்து ஒரு ஆள் பொள்ளாச்சியிலேருந்து அவங்க ஃப்ரெண்டு இளங்கோவன், அவர் பேர் இளங்கோ ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களே, அவரோட இதுவும் இருக்குது இம்பேக்ட். அந்த இளங்கோ அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். அந்த இளங்கோ அண்ணாவை எனக்கு எப்படி தெரியும்னா, என்னோடய எக்ஸுக்கு வந்து என்னோட அஃபேர் ஸ்டார்ட் ஆகி நாங்கள் 2 பேரும் 10th முடித்ததுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணி இவர் கோழி பண்ண வச்ச டைமில் இவருக்கு வந்து ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டு. அதில் வந்து தலையில் ரொம்ப அடி, கை காலெல்லாம் ஃப்ராக்சர், நிறையா அவருக்கு உடம்புக்கு முடியல. ஹாஸ்பிட்டலில் வந்து KMCH இங்கே எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க, செத்துட்டான் பொள்ளாச்சியில் அப்படின்னு சொல்லி இங்கே எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க நம்ம KMCH. அப்போ இங்கே இருந்தனால ஒரு 10 நாள் அந்த மாதிரி இருந்திருப்பார். எங்கள் அத்தை பொள்ளாச்சியிலேருந்து வர முடியாதுன்ட்டு எங்கள் வீட்டில் ஓட்டு வீட்டில் தங்கியிருந்தாங்க. நான் தான் எங்கள் அத்தையை வந்து KMCHக்கு கூப்பிட்டு போவேன் வருவேன். அப்போ அவ்வளோ அழுத அந்த இளங்கோ அண்ணன் தான் வந்து இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்ட்டு அட்மிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சொல்ல வந்தார். அப்போ என் தம்பி உள்ளே உட்காண்ட்ருக்கான். எனக்கு இவங்க வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கான், ஐசியூவில் வச்சுருந்தாங்க, தலையில் அடிபட்டு பிளட்டு கொஞ்சம் வந்திருக்கும் போல இருக்குது பிரெயின்லேருந்து, அதனால ஐசியூவில் வச்சுருக்காங்க. அப்போ வந்து ஐசியூவில் இருக்கான்னு சொல்கிறாங்க, அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நான் என் தம்பிகிட்ட கால் கையை பிடிச்சி, அந்த அண்ணனை கால் கையை பிடிச்சி, அண்ணா உண்மையை சொல்லுங்கள் என்னாச்சு, நான் என்ன நினச்சேன்னா செத்துட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் டிவோர்ஸன்லாம் ஆனதுக்கப்புறம் நினைப்பேன், டே நீ அன்னைக்கே செத்துருந்தேண்ணா எவ்வளோ லைஃப் எனக்கு மிச்சமாக இருக்கும், பிருத்திவி லைஃப் மிச்சமாக இருக்கும், அன்னைக்கே நீ செத்து போயிருக்கணும்டா, உனக்கெல்லாம் அழுதம் பாரு அப்படின்னு நானே என் செருப்பை கழட்டி என்னை அடிச்சுக்குவேன். அப்படி அழுது செத்துட்டான் போல் இருக்குன்ட்டு உண்மையை சொல்லுங்கன்ட்டு அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் தான் போக முடியும் அப்படின்ட்டு, அப்புறம் அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் நான் போய் பார்த்து 1 வாரம் 10 நாள். அப்போ இந்த பசங்க இருக்காங்களே, இந்த இளங்கோ அண்ணன், அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்கெல்லாம் தான் வந்து பாத்ரூம் கூட இவர் தனியாக போக முடியாது, ஃப்ராக்சர், கால் ஃப்ராக்சர், கை ஃப்ராக்சர், அதனால அவங்க தான் இப்படி தூக்கிட்டு போவாங்க, பாத்ரூமு டாய்லெட்லாம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த இளங்கோ அண்ணன் வந்து இவரோட கிளாஸ்மேட்டா இல்லை சீனியரான்னு தெரியல, ஆனால் ரொம்ப க்ளோஸு எக்ஸுக்கு. அவர் அப்போ ஹெல்ப் பண்ணது எப்போ என் கல்யாணத்துக்கு ஒரு 7 வருஷம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி இவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ ஹெல்ப் பண்ண அந்த கேரக்டர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த இளங்கோ அண்ணன் தான் ஆரோ இது பண்ணுறாரு, வாட்டர் பியூரிஃபையர் வந்து டொமஸ்டிக் கமர்ஷியல்லாம் பண்ணுறாரு போல் இருக்கு, பிஸ்னஸாக எடுத்து அதில் நல்லா போயிட்டுருக்கு. அவருக்கு ஆள் தேவைப்படுது. அப்போ அவர் வந்து இவர் பேட்டெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கேயோ பார்த்துட்டு, நீ வந்துடுடா நான் உனக்கு சம்பளம் மாதிரி கொடுக்குறேன்,
கமிஷன் மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தொழில் சொல்லி கொடுக்குறாரு. ஆர்ஓ வாட்டர் ப்யூரிஃபையர் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு. அவர்கிட்டருந்தே மெஷின் வாங்கிட்டு போய் மாட்டணும். அப்போ எக்ஸுக்கு வந்து இந்த காசு எப்போ இருந்தாலும் ஒரு டெய்லி 100 ரூபா அவ்வளோதான் நிற்கும். பேட்டு விற்றா எவ்வளோ நிற்கும் ப்ராஃபிட்டு? அப்புறம் 100 ரூபா ஏதோ தான் நிற்கும். அதில் வந்து ஐயாவுக்கு வந்து தம் அடிக்கணும், சாந்தி பாக்கு டொபாக்கோ போடணும், அதுக்கு தனியாக செலவாயிருமா. ஆக மொத்தத்தில் ரொம்ப கம்மியாக தான் காசு இருக்கும். என்கிட்ட எப்போவுமே சொல்லிடுவார், என்கிட்ட காசு இல்லை, வர காசு வந்து சாப்பாட்டுக்கு சரியாக போயிடுது அப்படின்னு சொல்லிடுவார். எனக்கு வந்து இவர் தம் அடிக்கிறாரு, பாக்கு போடுறாருன்ட்டு ரொம்ப வருஷம் எனக்கு தெரியவே செய்யாது. நான் இவர்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கேட்டேன், நீங்கள் வந்து இந்த 3 ஹேபிட்ஸ் இல்லாமல் இருங்கன்னு தானே கேட்டேன் கல்யாணம் பண்ணும்போது. அப்போ நான் வந்து இவர் எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லைன்னு தான் நான் ஒரு கூமட்டியாக நான் இருக்கிறேன். இவருக்கு வந்து எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லைன்ட்டு. எதுக்கடா காசு தங்க மாட்டேங்குது, 100 ரூபானாலும் இவருக்கு என்ன செலவுன்னு எனக்கு யோசனை வரல. சரி, டீ காஃபி இவங்க வீட்டில் தான் இது ஃப்ளாஸ்கில் வச்சு டீ காஃபி குடிப்பாங்களே திருப்பி, அதனால அப்படி குடிச்சு தான் சரியாக போயிடுது போல் இருக்கு. அப்புறம் சாப்பிடுவார்ல, எந்த இடத்துல எந்த இடத்துல விற்க போகிறாருன்னு தெரியாதுன்ட்டு வெளியே ஹோட்டலில் தான் சாப்பிடுவார். அப்போ அதுக்கே சரியாக போயிடுது போல் இருக்கு. அப்படின்னா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு சார் வந்து திடீர்னு என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு பல்சர் வண்டின்னு நினைக்கிறேன் செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டார். ஆர்எக்ஸ் அந்த பல்சர் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு பைக்கு அது வாங்கினார் ஒரு அவங்களே. அப்புறம் லோன் போயிட்டு இருந்துச்சு, அதோட லோனு. அப்போ எக்ஸ் வந்து அந்த லோனை மட்டும் கட்டிட்டு காசு கேட்டான் அப்படின்னா, பையனுக்கு இன்ஜெக்ஷன் போடணும், பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், தீபாவளி வந்துருச்சு, ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு கேட்டால் ஒரே வார்த்தை, என்கிட்ட காசு இல்லை, நான் வந்து பைக்குக்கு கடன் கட்டிகிட்டு இருக்கேன். எவ்வளோ கடன்? டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாட்டார், என்றைக்கும் ஓப்பனாக சொல்ல மாட்டார் எவ்வளோ கடன் இருக்குது, எதுவுமே சொல்ல மாட்டார். அப்படி போயிட்டு இருந்துச்சு அவங்களே. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு வருஷம் நாங்கள் டெரஸ் பில்டிங்கில் இருந்தோம்ல, அப்போவே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பேட் இது போகும்போதே நீங்கள் வந்து எல்ஐசி இது எக்ஸாம் எழுதுங்க, நான் உங்களுக்கு காசு தரேன்ட்டு கொஞ்சம் காசு வந்துருச்சு. 2500 அந்த மாதிரி செலவு பண்ணியிருப்பேன். எல்ஐசி ஏஜென்ட்டு ஆயிக்கோங்க, அது உங்களை என்றைக்கும் காப்பாற்றும், அந்த கமிஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும்ல. அப்போ ரொம்ப ஃபேமஸ் தானே. அப்புறம் நான் பிருத்திவிக்கு வேறு ஒரு ஏஜென்ட் எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டுட்டு தானே போட்டிருக்கேன் எல்ஐசி. அப்போ எங்கள் மாமனார் சொல்லுவார், இவர் வந்து எல்ஐசி மட்டும்தான் பண்ணுறாரு, அதை வச்சு ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்ல காசு கமிஷன் வருது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பாட்டையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா அப்பாவும் எல்ஐசிலாம் போடுவார், அதனால் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்ஐசியும் இவரை படிக்க வச்சேன். இவர் எக்ஸாம் போயிட்டு வந்தார், எல்ஐசி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஏஜென்ட் ஆகிட்டார். அதுக்கு ஒரு 2500 3000 ஏதோ செலவு பண்ணியிருப்பேன். எக்ஸாமுக்கு, கிளாஸுக்கு போனது, சாப்பிட்டது, வந்தது எல்லாம் செலவு பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே அவர் எல்ஐசி ஏஜென்ட்டும் ஆகிட்டார். பேட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தார், அதை கட் பண்ணிட்டு தான் ஆர்ஓ சர்வீஸ்க்குள்ளே பூந்தார். அப்புறம் வண்டி வந்து எதுக்குன்னா, இங்கேருந்து பொள்ளாச்சி போகணும், பஸ்ஸில் போயிட்டு இருக்க முடியாது, வண்டி 2 வீலர் இருந்தால் தான் போக முடியும் அப்படின்ட்டு தான் ஐயா வந்து 2 வீலர் வாங்கினார். அதுதான் உருப்படியாக வாங்கினதுக்கு வந்து அவரை காப்பாற்றுச்சு. அவரைனா கொஞ்சம் நஞ்சம் சம்பாரிச்சது வந்து அந்த வண்டினால தான். ஆர்ஓக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து ஆர்ஓக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்ஐசி ஏஜென்ட்னாலும் வீட்டிலே தானே கிடப்பார். பேட்டுக்கு இது பண்ணிட்டு வந்தாலும் சில டைம் மத்தியானம் வந்துடுவார், சில டைம் ஃபுல்லாக 7 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வருவார். அப்பப்போ வந்துட்டு போவார், லேட்டாக போவார், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து பொள்ளாச்சி போகணுன்னா காலையிலேயே ஒரு ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி 9-10 மணிக்கு போயிட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு லேட் நைட்டு தான் வருவார் அவர்களே. சில டைம் தான் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா வருவார். அப்போ இந்த இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ சாயந்தரம் வராருன்னு வைங்களேன், ஒரு 6:30-7:30 மணிக்கு வீட்டுக்கு வராரு. இல்லை மத்தியானம் என்னைக்காச்சும் கட் அடிச்சுட்டு வேறு இந்த சைடு எங்கேயாச்சும் இருக்குன்னு வைங்க சர்வீஸு, அப்போ பொள்ளாச்சியில் முடிச்சுட்டு இங்கே வந்தாருன்னா இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே லோக்கலில் தானே போவார். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஜானு பாலா இருக்காங்களே, ஜானு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு, என்கிட்ட டியூஷன் படித்த பையன், என்னோட 10 வயசு சின்ன பையன். இன்னொரு கசின் வந்து எக்ஸுக்கு சொந்த சித்தப்பா பையன், சூலூரில் இருக்கிற ஒரு சித்தப்பா பையன். ஆல்ரெடி பேர் சொல்லியிருக்கேன், திருப்பி பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த கசின் வந்து எங்கள் வீட்டுக்கு நான் ஓட்டு வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் இருந்த கசின், என்னோட தம்பியோட வயசு, என்னோட 2 வயசு சின்ன பையன். அப்போ என் தம்பி பண்ணாததெல்லாம் இந்த பசங்க தான் எனக்கு பார்லர் ஜாமானை வாங்கும் போதும் எங்கள் அப்பா அம்மா தனியாக போகாத, ஏன்னா இவன் கூட ஓடி போயிட போகிறேன்ட்டு தனியாக போகாதன்னு சொல்லி பார்லர் கடைக்கு ஜாமானை வாங்குறதுக்கு 2 மாதத்துக்கு போனேன்னா இந்த பசங்க தான் வருவானுங்க. இவனுக்கு வெஜிடபிள் பிரியாணியும் ரோஸ் மில்க்கோ ஏதோ ஜூஸ் ஏதோ வாங்கி கொடுப்பேன், அது மட்டும் ஞாபகம் இருக்குது. அப்புறம் அதனால இந்த பசங்க வந்து அந்த ஜூஸ் ஆசையிலையும் பிரியாணி ஆசையிலையும் என் கூட வருவானுங்க. பாதி நாள் ஆயிரும், டெய்லரிங் ஜாமானை வாங்கணும், பார்லர் ஜாமானை வாங்கணும் அப்படின்ட்டு பாதி நாள் ஆயிரும், 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை போகும்போது. அப்படி இவங்க ரொம்ப பழக்கம்.
ஜானு வந்து டியூஷன் எடுத்தனால பழக்கம். இந்த மாமா பையன் வந்து பக்கத்து வீட்டில் இருந்தனால ரொம்ப க்ளோஸு. என்னை வந்து அக்காக்கான்னு ரொம்ப உயிராக இருப்பானுங்க 2 பேரும். என் சொந்த தம்பி உயிராக இருக்கானோ இல்லையோ, எல்லா தம்பிமார்கள் வந்து எனக்கு எப்போவுமே மாட்டிடுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் நிறையா சோஷியல் மீடியா தம்பிங்க தான் என் மேலே வந்து அக்கறையாகவும் இருப்பாங்க. அந்த திரு சொல்லியிருக்கேன்ல, செங்கல்பட்டு தம்பி, அவன் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அதனால் இந்த மாதிரி இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேரும் பெருசாயிட்டாங்கள்ல. எனக்கு கல்யாணம் ஆகும்போது இவங்க 10th அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்போது இவங்க பெருசாகிடுறாங்களே, ஆம்பளை ஆயிடுறாங்களே. அப்போ இந்த பையன் வந்து வேலைக்கு அப்போ தான் போக ஆரம்பிக்கிறான். என்னோடய மாமா பையன் வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். ஏதோ இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான். அப்புறம் அவன் வந்து அவங்க வீட்டில் ஏதாச்சும் பார்ஷியல்ட்டி, நம்ம பார்ஷியல்ட்டினால தானே எல்லாமே சிங்க் ஆகிருக்கு. அதனால அவங்க வீட்லேயும் பார்ஷியல்ட்டி, இவனை பெருசாக மதிக்க மாட்டாங்க, மற்ற 2 பசங்களை நல்லா மதிப்பாங்க. அதனால இவன் பார்ஷியல்ட்டினால தான் ஏன்ட்ட ஒட்டுவான், பாசம் கிடைக்குதுன்ட்டு. ஜானுவும் அவனும் நடு பையன் தான், அவனுக்கும் பார்ஷியல்ட்டி வீட்டில். இவன் சரியாக படிக்க மாட்டாங்கிறதுனால காண்டாகிட்டு இருப்பாங்க பேரண்ட்ஸு. அவனும் நான் நல்லா பாசமாக இருக்கேன்ட்டு என் மேலே உயிராக இருப்பான். ஜானுவும் அவன் தம்பியும் வந்து நான் குளிப்பாட்டி இருக்கேன், ட்ரௌசர்லாம் மாட்டி விட்டு, நான் ஸ்கூல் காலத்தில் வந்து எங்கள் வீட்டில் தான் விட்டுட்டு போவாங்க. அப்போ என் கூட தான் தூங்குவானுங்க, நான் ஊட்டி விடுவேன், லஞ்சு சேர்த்து எடுத்துகிட்டு போவேன். ஒரு வாரம்லாம் அவங்க அம்மா விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி, சொந்தக்காரங்க மாதிரி தான் ஆயிடுச்சு அவன் பெருசாகும்போது. ஏன்னா நான் ஊட்டி வளர்த்து குளிப்பாட்டி அப்படி தானே கொண்டு வந்திருக்கேன். நிறையா இல்லை, ஒரு வாரம் ஒரு 10 நாள் இருந்திருப்பான் எங்கள் வீட்டில் சின்னதில், ஒரு 4th 5th படிக்கும்போது. அப்போ நான் குளிப்பாட்டிலாம் கூப்பிட்டு போயிருக்கேன், அது மட்டும் ஞாபகம் இருக்குது. அப்போ இவனுங்க 2 பேரும், ஜானு வந்து வேலைக்கெல்லாம் போகல, அவன் 10th மட்டும் முடிச்சுட்டு, அவன் ஹார்ட் பேஷண்ட்டு, அவனுக்கு ஹார்ட்டில் ஏதோ ஹோல்ஸ் ஏதோ இருக்குது, அதனால அவன் மேலே படிக்கலை. 10th ஃபெயிலாக பாஸான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னொரு மாமா பையனும் இந்த மாதிரி தான் 8th 10th அந்த மாதிரி தான் படிச்சிருக்கான். அவன் ஸ்கூலுக்கு போகல, அவனே சொல்லிட்டான் நான் போகல அப்படின்ட்டு. அவனுக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஒரு கண் வந்து பார்வை கிடையாது, அதனால பிரச்சனை அப்படின்ட்டு அவனும் போகல. அவன் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்போ 2 பேரும் வந்து அவங்களோட சொந்த கதை சோக கதையை பேசுகிறதுக்கு தான் வருவானுங்க என்கிட்ட. தேவி கிட்ட போய் சொல்லலாம், எங்கேயும் லீக் ஆகாது, அப்புறம் ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்படின்ட்டு என்கிட்ட வந்து. காம்பவுண்டில் நாங்கள் இருக்கிறோம், காம்பவுண்ட் வீட்டில், ஓட்டு வீட்டில் இருக்கோம். வருவானுங்க, மத்தியானம் வருவானுங்க, சாயந்தரம் வருவானுங்க. இந்த வேலைக்கு போகிற மாமா பையன் வந்து பிஸ்கெட் வாங்கிட்டு வருவான். பிருத்திவி இருக்கிறனால பிஸ்கெட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வருவான், சம்பளம் வாங்கிட்டு, சம்பளத்தன்னைக்கு. அப்போ எக்ஸ் வருவார்ல, அப்போ எக்ஸ் வரும்போது அவரோட மூஞ்சியே வந்து இவ்வளோ நாள் நான் பார்த்ததே இல்லை இப்படி வாடின மாதிரி. ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்ருப்பார், ஒரு மாதிரி கோவமாக இருப்பார். எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கடா கோவமாக இருக்கார். அப்புறம் நான் ஜானு இன்ட்ரடியூஸ், அவருக்கு தான் தெரியுமே, இப்படி ஜூஸ் கலந்து கொடுத்தேன், டீ கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவன் வந்து இவ்வளோ நேரமாக இங்கே இருக்கிறான் அப்படின்னெல்லாம் சொல்லிடுவேன் ஓப்பனாக. இவ்வளோ 2 மணி நேரம் உட்காண்ட்ருந்தான், 3 மணி நேரம் உட்காண்ட்ருந்தான். ஆனால் நான் வந்து ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கனால நான் ஹெம்மிங்க்கு வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே உட்கார வைக்காமல், ஓட்டு வீட்டில் முன்னாடி ஒரு பேசேஜ் இருக்கும், அங்கே பந்தல் போட்டிருப்போம். அதனால் என்னதான் இருந்தாலும் பசங்க பெருசாயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே உட்காராமல் வெளியே கூப்பிட்டு வந்துட்டு காம்பவுண்டே அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பண்ணிடுவேன். எல்லோரும் வந்து நல்லா இருக்கியா, எப்படி இருக்கே, அம்மா எப்படி இருக்காங்கன்னு எல்லா காம்பவுண்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அவங்களே. எனக்கு அது ஒன்றும் தப்பாக தெரியல. ஆனால் நம்மளுக்கு வயசு கம்மியாக இருக்கிறவங்க எனக்கு ஒரு காலத்தில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த பசங்க எனக்கு துணையாக வந்துட்டு இருந்தாங்க. என் கல்யாண பத்திரிக்கைவே ஜானும் அந்த மாமா பையன், இன்னொரு மாமா பையன், கடைசி பையன் தான் எனக்கு பைக்கில் கூப்பிட்டு போய் என்னோடய கல்யாண பத்திரிக்கை கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்தேன். என் தம்பி ரொம்ப வரமாட்டான், கால் வலிக்குது கை வலிக்குதுன்ட்டு இவனுங்க தான் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க என்னோட கல்யாண பத்திரிகை கொடுக்கறதுக்கும், இவங்க 2 பேரும். அதனால எனக்கு அது தப்பாக தெரியல. அப்புறம் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி கோவத்திலே இருப்பார். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் அவங்களே நான் கண்டுபிடிச்சேன். இவர் வந்து என்கிட்ட கேட்டார், ஏன் மாதம் மாதம் பிஸ்கெட் வாங்கிட்டு வரான், ஏன் மாதம் மாதம் கேக் வாங்கிட்டு வரான். அந்த மாதிரி என்னோட அவரோட சித்தப்பா பையன், எனக்கு மாமா பையன், அப்போ கேட்குறாரு. அப்புறம் ஜானு எதுக்கு வரான், அடிக்கடி எதுக்கு வரான், அந்த மாதிரி கேட்குறாரு. அப்புறம் எனக்கு அப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சிச்சு, ஓ இவர் வந்து சந்தேகப்படுறாரு போல் இருக்கு அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் அந்த ஓட்டு வீட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. நான் வந்து என்னோட கணக்கு 2005 வந்துட்டேன், தனி கொடுத்தனோம். 1.25 வயசு பிருத்திவிக்குன்னா 1 வயசு கல்யாணம் ஆகி 1 வருஷம் கல்யாணம் ஆகி ஒரு ஆமாம் 2005 வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே சூலூருக்கு தனி கொடுத்தனோம். அப்போ 2010 தான் நாங்கள் இந்த வீடு கட்டினோம். அப்போ இப்படி சந்தேகம் ஓடிட்டுருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நான் ஒரு நாள் கேட்டுட்டேன் ஓட்டு வீட்டில் இருக்கும்போது, சந்தேகப்படுறீங்களா, ஏன் உங்களுக்கு அப்போல்லாம் சந்தேகம் வரலையா, இவனுங்க எனக்கு பார்லர் ஜாமானெல்லாம் வாங்க வருவாங்க, அப்போல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரலையா
அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் வந்து எங்கேயாச்சும் எங்கள் அம்மா கூடயா எதுக்கோ நான் வந்து 2-3 நாள் எங்கள் அம்மா கூடயா யாராவது சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லையா, எங்கள் ஊரில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையா, யாருக்கோ உடம்பு சரியில்லை அவங்களே, நான் 2-3 நாள் வந்து அம்மா கூட நான் எங்கேயோ போகிற மாதிரி ஆயிடுச்சு. சொந்தக்காரங்க வீட்டுக்கா யாரோ இழுத்துட்டு கிடக்குறாங்களா என்னமோ எனக்கு அது ஞாபகம் இல்லை. அப்போ நான் 2 நாள் வந்து இவர் தனியாக இருப்பாருன்ட்டு நான் அவங்க தம்பியை அந்த கசினை தான் வந்து தங்க வச்சுட்டு போகிறேன். நீ வந்து அண்ணன் கூட இரு, அண்ணன் தனியாக இருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தனால நான் இருக்க வச்சுட்டு போகிறேன். அப்புறம் இது நான் கேட்டேன், எக்ஸ்ட்ரா சந்தேகப்படுறீங்களா, உங்களுக்கும் அவன் ஹெல்ப் தானே பண்ணியிருக்கான், அவன் நல்ல மனசுக்காரன் தானே, அவனை வச்சு அவன் என் தம்பி வயசு ஆகுது, அவனை வச்சு என்னை அசிங்கமாக நினைக்கிறீங்க, உங்களுக்கு அறிவு இல்லையா. அப்புறம் அந்த டியூஷன் படித்த பையன் 10 வயசு கம்மி, அவனுங்க எங்கள் வீட்டிலலாம் தங்கியிருக்காங்க, நான் குளிப்பாட்டி இருக்கேன், அப்படி ஒரு அம்மா பையன் மாதிரி தான் வளர்ந்துருக்கோம், டியூஷன் படிச்சிருக்கானுங்க, அடிச்சிருக்கேன், அப்போது எப்படி இந்த மாதிரி உங்களுக்கு தோணுது. அப்புறம் அவங்க அம்மாலாம் கல்யாணத்துக்கெல்லாம் வந்தாங்களே, கிஃப்ட் பண்ணாங்களே, எல்லாத்தையும் தெரியுமில்ல. அப்புறம் நாங்கள் விருந்து கொடுத்தாங்க, அந்த ஜானு வீட்டில் வந்து கல்யாண விருந்து கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு ஹாஃப் டே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், குருத்வாரா போயிட்டு வந்தோம், நான்வெஜ்ஜோ ஏதோ செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ ஃபேமிலி ஃப்ரெண்டு தானே, அவங்க சொந்தக்காரங்க மாதிரி தானே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னு நான் கேட்கவும், காலில் படுத்த மாதிரி சாஷ்டாங்கமாக படுத்து என் காலை தொட்டு மன்னிப்பு கேட்டார் எக்ஸு. அப்புறம் நான் சரி பரவாயில்ல இருக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி வரும்போது நான் வந்து என் லைஃப்பில் எனக்கு மனசில் உறுத்திட்டே இருந்துச்சு அந்த ஸ்கூலில் நடந்த இன்சிடெண்ட்டு. அப்போ நான் வந்து பத்தினி தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு பாருங்கள், 9th ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரி நடந்துச்சு. ஒரு லவ் அஃபேர் இருந்துச்சு, ஒரு லவ் அஃபேரில் ஒரு க்ரஷ் இருந்துச்சு. ஆனால் அந்த க்ரஷ்ஷு வந்து நான் முத்தம் கொடுக்குற மாதிரி போய் கூட நான் முத்தம் கொடுக்கல, எவனையும் நான் தொட்டது கிடையாது என் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்புறம் நீங்கள் தான் வர்ஜினிட்டி டெஸ்ட் மாதிரி 3ஆவது நாளே கல்யாணம் ஆகி நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனீங்கல்ல, அப்போது உங்களுக்கு தெரியலையா நான் வந்து பத்தினி தான் தெரியலையா, எனக்கு யாரும் என் மனசில் இல்லைன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நான் பேசினேன். அப்போ மன்னிப்பு கேட்டார் ஒரு அவங்களே. அப்போ அந்த ஓட்டு வீட்டில் இருந்து மன்னிப்பு கேட்டார், சரின்ட்டு விட்டுட்டேன். ஆனால் அவரோட சந்தேகம் வந்து போகலை, அந்த மன்னிப்பு கேட்டதுலேருந்து போகலை. திடீர்னு என்ன சொல்லுவார், நான் ஃபோன் பண்ணுவார். அப்போ வந்து ஏன்ட்ட ரிலையன்ஸ் கொடுத்துட்டாரு, 500 ரூபா அந்த மொபைல் கொடுத்துட்டாரு. அப்புறம் அது மட்டும் தான் ஓசில் கொடுத்தாரு, அது மட்டும் தான் காசு இல்லை. ஏன்னா நான் வேறு பெஸ்ட்டாக வாங்கிட போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன்ல, நான் பெஸ்ட்டாக வாங்கக்கூடாதுல்ல. அவர் எய்ம் வந்து டம்மி ஆக்கி வைக்கணும் பொண்டாட்டியை. அதனால இதை வச்சுக்கோ, நீ புதுசு வாங்காத அப்படின்னு சொன்னோன்னே அது கொடுத்துட்டாரு, அந்த 500 ரூபா மொபைலு. அதை ரிலையன்ஸோடது கொடுத்தாரு என்கிட்ட, பட்டன் மொபைல். இவர் வந்து ஆண்ட்ராய்டு வாங்கிட்டார் ஒரு அவங்களே. அப்புறம் கரெக்டாக ஒரு 2007 அந்த மாதிரி நினைக்கிறேன், எனக்கு வந்து என்னோடய கிளைண்ட்டு சொல்கிறாங்க, இந்த இடம் வந்து எங்கள் வீட்டில், எங்கள் ஓட்டு வீட்டிலேருந்து ஒரு 250 அடியில் இருக்குது, இது வந்து ஒரு அண்ணனும் தங்கச்சியும் விற்கிறாங்க, 3 சென்ட்டு தான் இருக்குது, நீ வேணால் போய் கேளு அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் சும்மாவே வாக்கிங் சும்மா இப்படி நடப்போமா இந்த சைடு பிருத்திவியை கூப்பிட்டு. அப்போ தெரிய வந்தனால ஓ இந்த இடம் தானா அப்படின்ட்டு நான் வந்து ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணி கேட்குறேன். நாங்கள் வந்து பொள்ளாச்சி இதுக்கு போயிருக்கோம், 2007 வந்து தீபாவளிக்கு போயிருக்கோம், 2006 தீபாவளிக்கு போயிருக்கோம். அப்போ நான் அங்கேருந்து இவங்களோட ஃபோன் நம்பர் கிடச்சி, இவங்க வந்து இருவூருக்காரங்க, கேட்குறேன், அவங்க அண்ணன்ட்ட கேட்குறேன், எனக்கு வந்து இப்படி 3 சென்ட் இருக்குது கொடுத்துருவீங்களா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் வந்து நாங்கள் இப்போல்லாம் கொடுக்குற மாதிரி இல்லை, அப்புறம் என் தங்கச்சிக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார் ஃபோனை 2006. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடிக்கடி இப்படி வருவோம். அப்புறம் 1 வருஷம் பக்கம் வேறு எங்கேயாச்சும் இடம் வாங்கிடலாம். எதுக்கு இடம் வாங்கலான்னு தோணுச்சுன்னா, எனக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, நான் கொஞ்சம் அப்புறம் நகை சொன்னேன்ல ஒரு அவங்களே, கிராம்னு சொல்லிட்டேன், 1/2 கிராம் இல்லை, 1/2 பவுனு, 3/4 பவுனு, 1 பவுனு, அந்த மாதிரி கம்மல் வாங்கிட்டு இருக்கேன், மோதிரம் வாங்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் காசு சேர சேவிங்ஸும் கொஞ்சம் பணம் வச்சிட்ருக்கேன் பேங்க்கில். இந்த மாதிரி ஜுவல்ஸ் சின்னதாக வாங்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் அந்த 1 பவுன் 1.25 பவுனில் நெக்லஸ் வந்துச்சுல்ல, அது இன்னும் கூட வச்சிட்ருக்கேன்ல, அந்த மாதிரிலாம் வாங்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு என்னென்னா, இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா ஏதாச்சும் லோன் மாதிரி போட்டு கூட ஏதாச்சும் பண்ணி வாங்கிக்கலாம், அம்மா அப்பா ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த 2006-7 தீவிரமாக ஃப்ரீ டைம்லலாம் எக்ஸிட்ட சொல்லி, வாங்க பைக் எடுங்க, நான் பெட்ரோல் போடுறேன், நம்ம போய் பார்த்துட்டு வரலாம், வீடோ எதை பார்த்துட்டு வரலாம். ஏன்னா இந்த ஓட்டு வீடு வந்து இடிக்கிறாங்கன்னு பேச்சு வந்துருச்சு, அந்த ஓனர் வந்து இதை இடித்து காம்ப்ளெக்ஸ் ஆக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட்டில் இருந்த வீட்டுக்காரங்க, முன்னாடி வீட்டில் இருந்தவங்க ஓட்டு வீட்டில் அந்த ஐப்ரோஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்களே ஒரு அக்கா, ஃபஸ்ட்டு என்னோடய கிளைண்ட் 5 ரூபா, அவங்க அப்பா வந்து
ஒரு பொசசிவான ஒரு ஆள். அவருக்கு வந்து என்னைய சும்மா வம்பிழுப்பார். அதனால சும்மா சொல்லிட்டார் போல் இருக்கு, இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஆக்க போகிறாங்களாமா அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் க்ளோஸு ஓனருக்கு. அதனால நிஜமாவே ஏதோ பண்ணுறாங்க போல் இருக்கு, நம்ம பார்லர் போயிருமே, எங்கே போய் கடை போடுறது, குழந்தை வேறு சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ப்ரெஷர். அப்போ தான் இவன் எல்கேஜியோ ஏதோ போயிட்டுருக்கான். ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சி. ப்ரெஷர் ஆகி தான் ஒரு இடமா போய் தேடி 1 வருஷம் தேடி இருப்போம் இடம். ஒரு 30 வீடு, ரெடிமேடு வீடு, இடம் எல்லாம் பார்த்துருப்போம். டோட்டலாக 30. 1 வருஷம் சுற்றுனதில் என்ன, யாராச்சும் ஓரலாக சொல்கிறத வச்சு தான் நாங்கள் போய் பார்ப்போம். புரோக்கர் வைக்கல. அப்புறம் சரி புரோக்கர் வைக்கலாம் அப்படின்ட்டு புரோக்கர் ஏற்பாடு பண்ணால் இடத்துக்கு வாங்கிறதுக்கு, அந்த புரோக்கர் சொன்னான்னு வைங்களேன், இந்த இடத்துல இருக்குது ஒரு இடம், இந்த இடத்துல ஒரு பழைய வீடு இருக்குது, அன்னமட வீதியில் பழைய வீடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நானே சொல்லுவேன் அதோட ஜாதகம், அந்த வீட்டோட ஜாதகத்தை, அந்த இடத்தோட ஜாதகத்தை நானே சொல்லுவேன். இவ்வளோ சென்ட்டா, இவ்வளோ சென்ட் வீடா, கரண்ட் இருக்குது, இது இல்லை அது இல்லை, அந்த வீட்டில் ஓனர் இவங்க தானே, இந்த சந்தில் தானே நானே சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு இடமும் வீடும் தேடி இருக்கேன் அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ. அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து சும்மா இந்த சைடு சிமெண்ட் ரோடு போட்டாங்களா, முதல்ல காடு மாதிரி இருந்துச்சு. சிமெண்ட் ரோடு புதுசாக போட்டிருந்தாங்களா, அப்போ கிளியராக இருக்கும் எங்கள் ஓட்டு வீட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு. அப்போ நானும் எக்ஸும் இந்த சைடு நடந்து வந்து சும்மா போய் பார்க்கலாம் வாங்க, என்னமோ நாங்கள் வாங்கிட்ட மாதிரி வாங்க சும்மா போய் பார்க்கலாம். எக்ஸ் சொல்லுவா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, உனக்கு வந்து நைட்டெல்லாம் தூக்கமே வராது உறவுகளை, இப்படி இடிச்சிருவாங்க, பில்டிங் இடிச்சிருவாங்க, நம்மளுக்கு தான் பொழப்பு போயிடுச்சு, எங்கேயாச்சும் போனால் ஓனர் வைக்க விட மாட்டாங்களே, சில வீட்டில் பார்லர் வைக்க விட மாட்டாங்க, அது வேறு பயம். அதனால் நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு பயம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இன் பிட்வீனில் என் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் தம்பி கல்யாணம் ஆகிடுச்சி. தம்பியும் என்னோட இன்னொரு 4th மாமாவா 4th மாமாவோட பொண்ணாக கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆமாம், 4th மாமா தான் நினைக்கிறேன். 4th இல்லை 3rd மாமாவோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்போ இந்த இடம் இது பண்ணது மட்டும் இப்படியே நிறுத்திட்டு அங்கே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரேன். ஆக்சுவலி எனக்கு நாத்தி விளக்கு பிடிப்பாங்களே, ஏன் நாத்தி விளக்கு பிடிக்கும் போது தான் என் தம்பி ஒய்ஃபுக்கும் தம்பிக்கும் ஒரு சின்ன லவ்ஸு சும்மா சின்னதாக டெவலப் ஆச்சு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிச்சு, அவங்களோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவங்க வீடு கட்டி கொஞ்ச நாள்லேயே, அவங்க அம்மா அப்பா வீடு கட்டினாங்களே என் அம்மா அப்பா, அப்போ எனக்கு தெரிஞ்சு வீடு கட்டி 1 வருஷத்து கழித்து அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இங்கே தனி கொடுத்தனம் வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. அந்த நான் இடம் தேடிட்டு இருக்கேன்ல, 1 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை ஓட்டு வீட்டுக்கு திருப்பி வந்துட்டேன்ல, அப்போ தான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் இந்த இடம் வாங்கின கதையை சொல்கிறேன். அப்புறம் இங்கே வருவேன், பார்ப்பேன், என்னமோ இடமே வாங்கிட்ட மாதிரி நல்லா இருக்குல்ல, 3 சென்ட்டு கிடச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு ஏக்கத்தோடு போயிடுவேன். டெய்லியே வருவேன், ஆல்மோஸ்ட் பைத்தியம் மட்டும் வந்து நின்றுட்டு போவேன். நைட்டில் தூக்கம் வராது. இப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்த வருஷம் தீபாவளி வந்துருச்சு அவங்களே. அடுத்த வருஷம் தீபாவளி வரும்போது எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கோம் நோம்பிக்கு, அந்த இதுக்கு நோம்பு எடுக்கிறதுக்கு. அப்போ நான் திருப்பி எனக்கு மனசில் தோணுது, மனசில் சொல்லும், ஃபோன் பண்ணு இப்போ மாறி இருப்பாங்க கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் சரின்ட்டு அங்கேருந்து கால் பண்ணோன்னே ஆமாம் கொடுக்கலான்ட்டு தான் இருக்கோம், ஆனால் நாங்கள் வந்து 1,20,000 ரூபா இடம், ஆனால் நாங்கள் வந்து இல்லை, ஆமாம் 1,20,000 ரூபா, நாங்கள் வந்து டபுளாக தான் கொடுப்போம், 2,40,000 தான் கொடுப்போம். இல்லை 1 லட்ச ரூபா ஜாஸ்தி, 2,20,000 தான் கொடுப்போம். 1 லட்சம் எச்சு. அவன் என்ன கணக்கு போட்டான், இந்த பொம்பளை வந்து சும்மா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கனால இதுக்கு வந்து நீட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சொந்தக்காரங்க வந்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சொந்தக்காரங்க கம்மியாக தானே கேட்பாங்க, அதனால அவருக்கு வந்து தங்கச்சிக்கும் ஷேர் போகிறனால நிறைய அமௌண்ட்டுக்கு விற்றா தானே அப்படின்ட்டு அவர் இந்த மாதிரி எனக்கு ஒரு செக் வச்சார். நான் சரி எனக்கு 250 அடியில் இருக்குது, நேபர்ஸ் வந்து சொந்தக்காரங்க மாதிரி தான் பழகுறாங்க, அப்போ அவங்க கொண்டு வந்து கிளைண்ட்டை விட்டுருவாங்க, இல்லைன்னா சொல்லி விடுவாங்க, இங்கே தான் இருக்காங்க போங்க வீடு கட்டி போயிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால சந்து புந்தில் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு சிமெண்ட் ரோட்டில் தான் எங்கள் வீடு இருக்குது. கரெக்டாக ஒரு கார் தான் உள்ளே வரும், அதுவுமே இப்போ வராது. அதனால தான் கார் வாங்க முடியாமல் இருக்கிறோம். நான் ஒரு நாள் வெளியே மட்டும் காமிச்சு கொடுக்குறேன். அப்புறம் சரின்ட்டு ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக நகை, கொஞ்சம் ஒரு 1.25 பவுன் நெக்லஸ்ஸு, அப்புறம் போட்டிருந்த செயின், இந்த மாதிரி ஒரு டாலர் செயின் முன்னாடியும் போட்டுட்ருப்பேன். அந்த மாதிரிலாம் செயின் சிலதெல்லாம் இது பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 10 பவுன் அந்த மாதிரி தான் நிறுத்தி வச்சுருப்பேன். எனக்குன்னு ஒரே ஒரு ஜோடி கம்மல், போட்டிருக்க கம்மல், ஒரு சின்ன செயின், அப்புறம் ஒரு விலையிலோ 2 விலையிலோ, மற்றது எல்லாமே சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சேல் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து 1 லட்ச ரூபாவோ 2 லட்ச ரூபாவோ ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேன் காசு.
அந்த 1,00,000 ரூபா எடுத்து இவங்களுக்கு அட்வான்ஸ் அந்த ப்ரோ நோட்டில் எழுதுவோம்ல 3 மாதம் கழித்து வாங்கணுன்ட்டு, அந்த மாதிரி பாண்டு எழுதிட்டோம் வரவங்களே 3 மாதம் கழித்து வாங்கணும். நான் என்ன பிளான் போட்டேன்னா 3 மாதத்தில் பொள்ளாச்சியில் 5.5 சென்ட் வாங்கியிருக்கேன்ல, அது வந்து 10.5 லட்சத்துக்கு போகுதுன்னு நியூஸ் வரும்போது தான், 10.5 லட்சத்துக்கு போகுதுன்னு சொல்லும் போது தான் நான் வீடும் இடமும் பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா என்கிட்ட சோர்ஸ் அதுதான். அதனால பார்க்க ஆரம்பித்தனால சரி அதை விற்றுட்டு இங்கே வாங்கிறதுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் காசு இருக்கும், அதில் லோன் போட்டு வீடு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணேன். யோசனை பண்ணிவிட்டு 1,00,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. கொஞ்சம் ஒரு 50,000 1,00,000 ரூபா என்கிட்ட இருக்குது கையில் பேங்க்கில். அப்புறம் என்னடான்ட்டு 3 மாதம் முடிய போது அந்த பொள்ளாச்சியில் வந்து எந்த இடம் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஆள், ஒரு புரோக்கரு, அது வந்து மாமனாருக்கு தெரிஞ்சவன் போல் இருக்கு. அவன் உட்காந்துட்டு அந்த ஆள் வந்து இடத்த சேல் பண்ண விட மாட்டேங்கிறான். யார் போனாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லி தட்டி கழிக்கிறான். ஏன்னா அவனுக்கு என்னென்னா நம்மள்கிட்ட சொல்லலை புரோக்கரேஜ்க்கு அப்படின்னு சொல்லி விற்க விட மாட்டேங்கிறான். ஆக மொத்தத்தில் இந்த 3 மாதமும் முடிய போது விற்கவே இல்லை அந்த இடம். அப்புறம் என்னடா பண்ணுறதுன்ட்டு அந்த கையில் இருந்த கேஷு, அப்புறம் இந்த என்னோடய ஜுவல்ஸு, இதுக்கு நடுவில் நான் ஓட்டு வீட்டுக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது சில கம்மல்லாம் விற்றுட்டேன். வாடகை கொடுக்கறதுக்கோ பிருத்திவிக்கு ஏதோ பண்ணுறதுக்கோலாம் ஒரு 5-6 கிராம், ஒரு 5-6 பவுனில் ஒரு 2 பவுன் விற்றுருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்கள சின்னதாக பிருத்திவியோட வெள்ளி கிண்ணம், ஸ்பூனு, டம்ளரு இதெல்லாம் வந்து சில நீட்ஸுக்கு வேண்டி வாடகை கட்ட முடியல, எதுக்கோ விற்றுட்டேன். காசு பத்தலை, எக்ஸுக்கு சாப்பாடு போடணும், என்னையை நான் பார்த்துக்கணும், என் பையனை பார்க்கணும், எப்படி பத்தும்? பார்லர் டெய்லரிங்லாம் கம்மியாயிடுச்சுல்ல, நான் இங்கே இல்லையே, அப்போ கம்மியாயிடுச்சுல வருமானம். அப்புறம் முகூர்த்தத்துக்கும் இவனை வச்சுட்டு ரொம்ப போக முடியல. ஆனால் அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. முகூர்த்தம் வந்துச்சுன்னா பிருத்திவியை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. நான் முகூர்த்தம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து அவனை அங்கேருந்து கூப்பிட்டு வந்துக்குவேன். அம்மா இல்லைன்னா நான் முகூர்த்தத்துக்கே போக முடியாது. அம்மா அப்பா தம்பி எல்லாருமே என் கல்யாணத்துலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க மேலே எனக்கு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருந்துச்சோ, இவங்க யாருமே நம்மளுக்கு ஃபேமிலியாகவே இல்லைன்னு தோணுச்சோ, அவ்வளோக்கு அவ்வளோ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என் தம்பி நல்லா மாறிட்டான், நல்லா பாசமாக இருக்கான், அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு எனக்கு. ஓகே, அவங்க சிச்சுவேஷன் இப்படி அப்படின்ட்டு. அப்பா அம்மாவும் ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி ஃபினான்ஷியல் சப்போர்ட்னா இப்படி பாரோ பண்ணால் ஓகே, கடன் மாதிரி வாங்கிட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுப்பாங்க. அப்படி பழக்கலை, ஏன்னா அது ஹேபிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா பழக்கலை. காசு வாங்குறது, காசு 3000 ரூபா வாங்கிட்டு கொடுத்துட்டேன். அந்த மாதிரி காசு விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்குவாங்க. ஆனால் டெய்லி சாயந்தரம் வந்துட்டு போவாங்க, டீ குடிப்பாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் போவாங்க, பிருத்திவியை பார்த்துட்டு தான் போவாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்குது. அப்புறம் அந்த டைம் வந்துருச்சா, அப்புறம் கிரையம் பண்ணுமில்ல, அப்புறம் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் எனக்கு அப்படியே ரத்த கண்ணீர் வருது. சும்மா நல்லா இப்படி லாங் செயின் போட்டுட்டு 2-3 கம்மல், பெரிய பெரிய கம்மல்லாம் வாங்கி போட்டுட்டு எல்லாத்தையும் கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும்ல. நம்ம சம்பாரித்து வாங்கின காசில் கம்மல் வாங்கியிருக்கேன். அதனால் அப்படியே ரத்த கண்ணீர் மாதிரி வருது. அப்புறம் எங்கள் அம்மா சரி விடு, திருப்பி வாங்கிக்குவியாம்மா, ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம், விடு சம்பாரித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கன்சோல் பண்ணுறாங்க. அப்புறம் என்னடா பண்ணேன்னு சொல்லி கொடுத்து 7.25 லட்சம் உறவுகளே, கரெக்டாக 7.25 லட்ச ரூபா வந்துருச்சு. அந்த இந்த இடம் வாங்கிறதுக்கு 7.25 லட்ச ரூபா வந்துருச்சு. நான் கையில் பேங்க்கில் வச்சுட்டு இருந்ததை வச்சு அப்புறம் இந்த ஜுவல்ஸை எவ்வளோ பவுன் விற்றேன் அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் விற்று 7.25 லட்சம் வந்து டேலி ஆயிடுச்சு. கரெக்டாக கிரையம் பண்ணுற அன்னைக்கு ஒரு 10 ரூபா மட்டும் பத்தலை. அந்த 10 ரூபா பத்தலைன்னா என் தம்பி அப்போ தான் வண்டி வேன் இதெல்லாம் ட்ராவல்ஸ் வச்சுருக்கானா, என் தம்பி நல்ல மனசு பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் 1 வாரம் 10 நாள் அந்த 1 மாதத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபா நின்னதை என் தம்பி தான் ஹெல்ப் பண்ணான். அப்புறம் அவனுக்கு நான் கொடுத்துட்டேன், ஒரு 10 நாள் 20 நாளில் கொடுத்துட்டேன் அந்த 10,000 ரூபா. அப்படி அவன் ஹெல்ப் பண்ணான். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து சும்மா நின்னாங்க. அப்புறம் இடம் வாங்கியாச்சு. இடம் வாங்கி ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அந்த பொள்ளாச்சி இடம் வந்து சேல்ஸ் ஆச்சு. அவங்களே கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே விற்காமையே அவன் பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் மாமனாருக்கு மாமனார் தான் அதில் வேணால் நம்ம மெச்சிக்கலாம் மாமனாரை. அந்த இடம் வாங்கிறதுக்கும் எக்ஸும் என்னோடய மாமனாரும் வந்து வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கன்னிங்காக இருந்து என் ஹஸ்பண்டோட பேரை போட்டிருந்தாங்கன்னா எனக்கு தமிழ் கூட படிக்க தெரியாது. எக்ஸோட பேரை போட்டிருந்தாங்கனாலும் முடிஞ்சேன், என் பேரில் இருந்திருக்காதா. அப்புறம் வீடு கட்டும் போதுமே
எங்கள் அப்பா அம்மா பண்ண ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, உன் பேர்லேயே இருக்கட்டும், லோனு எதுனாலும் நீ தானே கட்டுற, நீ தான் கஷ்டப்பட்டிருக்க, அதனால உன் பேரில் இருக்கட்டும்னு எங்கள் அம்மா அப்பா சொன்ன ஒரு அட்வைஸ் எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கையவே காப்பாற்றிருக்கு. பாசத்தோட என் புருஷனுக்கு பாதி அப்படின்ட்டு பில்டிங்கில் எழுதியிருந்தேன். அவன் க்யூரிங் பண்ணதுக்கு வேண்டி அவனுக்கு பாதி எழுதியிருந்தேன். செத்துருப்பேன் இந்நேரம். அது ஒரு நல்ல இது பண்ணேன், ஒரு நல்ல விஷயம் பண்ணேன். அப்போ அங்கே 10 லட்சத்துக்கு எங்கள் மாமனாரோட ஃப்ரெண்டு, அவங்களும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபில் ஒரு நல்ல போஸ்ட்டில் இருந்து ரிட்டையர் ஆனவங்க தான். ஒரு அடுத்த வீதியில் இருக்கவங்க தான். அவங்க வாங்கணும்னு சொல்கிறனால எந்த புரோக்கர் கமிஷனும் இல்லாமல் 10 லட்சத்துக்கு போச்சு அந்த இடம். அதுக்கப்புறம் தான் அந்த 2009 அந்த மாதிரி தான் நான் டிசைட் பண்ணுறேன். 2009 சேல் ஆகுது. அப்புறம் நான் டிசைட் பண்ணுறேன், சரி நம்ம வந்து இது இடம் வாங்கியாச்சு, 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இடம் வாங்கி, நம்ம வீடு கட்டிடுவோம் அப்படின்ட்டு 2009 தான் 9.5க்கு மேலே தான் டிசைட் பண்ணுறோம். டிசைட் பண்ணிவிட்டு முதல்ல கான்ட்ராக்டர் யாருன்னு கிளைண்ட்ஸ்க்கு தெரிஞ்சவங்க எல்லாம், கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் வீடு கட்டியிருக்காங்களோ அவங்களெல்லாம் யார் கட்டினா, கான்ட்ராக்டர் நல்லவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களோட கட்டுற வீட்டுக்கே போய் பார்த்து, எல்லாம் பில்டிங் முடிகிற ஸ்டேஜில் இருக்கும்போல அவங்களோட கான்ட்ராக்டரை போய் பார்த்து அவங்கள்ட்டெல்லாம் பேசி நான் வந்து ஃபில்டர் பண்ணி ஒரே ஒரு ஆள் மட்டும் நல்லா ஜென்வனாக பேசினாப்புல. அப்போ வந்து 800 இருந்துச்சு, ஸ்கொயர் ஃபீட் வந்து 800 இருந்துச்சு 2010. 2010 வந்து நாங்கள் பூமி பூஜை போட்டுடுறோம். எப்போ 2010 ஜூன் 4 எங்களோட வெட்டிங் டே அன்னைக்கு தான் நாங்கள் வந்து 2010 இங்கே அந்த பாலெல்லாம் ஊற்றி அந்த பூமி பூஜை போடுவாங்களே வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, அதை போட்டுட்டும் தீவிரமாக போய் தேடி ஒரே ஒருத்தர் மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சிட்டேன். அவங்க வந்து தேனியிலேருந்து ஆள் கூப்பிட்டு வந்து அவங்களே தங்கி வீடு கட்டி கொடுக்குற மாதிரி ஏதோ பேசினேன். அப்புறம் 800 அப்படின்னு பேசினேன். அப்புறம் அப்பாட்டையும் மாமனார்ட்டையும் இப்படி 800 நாங்கள் பேசியிருக்கோம் கான்ட்ராக்டரு, இப்படி நம்ம தான் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி நான் பேசுகிறேன். 10 லட்சம் கையில் இருக்குது அந்த வீடு சேல்ஸ் பண்ணதுக்கு. 10 லட்சம் ப்ளஸ் கொஞ்சம் காசு வந்து சேர்ந்துருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பிச்சிச்சா, கொஞ்சம் நான் சேர்த்து வச்சுருப்பேன். எத்தனை லட்சம் சேர்த்தேன்னு ஞாபகம் இல்லை, ஆனால் சேர்த்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பணம். ஆனாலும் லோன் போடுற ஐடியா. அப்புறம் இப்படி சொல்கிறேன், வீடு கட்ட போகிறேன்னா எங்கள் அப்பாவும் மாமனாரும் 10 லட்சம் வருதில்ல, 12 லட்சம் சொல்கிறாங்க, கீழே வீடு மட்டும் 12 லட்சம் சொல்கிறாங்க 3 சென்ட் கட்டி கொடுக்கறதுக்கு. நீ வந்து லோன் போடாத, இவனை நினச்சி சொல்கிறாங்க போல் இருக்கு, நீ கட்ட முடியாது அப்படின்ட்டு. பரவாயில்ல நான் லோன் போடுவேன். சந்தில் வந்து இப்படி சிமெண்ட் ரோடு, அந்த 6 அடியா 8 அடி ரோடு, இதில் வந்து திருப்பிலாம் வீடு கட்ட முடியாது, அதனால நான் மேலேயும் வீடு சேர்த்து தான் கட்டினேன்னா நான் லோன் போட போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல. அப்புறம் இவங்க 2 பேரும் இல்லை கட்டாத, லோன் கட்ட முடியாத அப்படின்ட்டு நெகட்டிவாக என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க, மாமனாரும் அப்பாவும். நான் கேட்கல. அப்புறம் நானும் எக்ஸும் போய் அலைஞ்சோம் 3 மாதம் அலைய வச்சுட்டே இருப்பாங்க. எக்ஸும் வருவார், சில டைம் நான் பஸ் ஏறி போவேன், இல்லைனா இங்கே ஆட்டோ வச்சுட்டு போவேன். அந்த மாதிரி 3 மாதம் அலைஞ்சு அந்த லோன் ஏற்பாடு பண்ணுறதுக்கு கோஆப்ரேட்டிவில் தான் போட்டேன். சூலூரியன்ஸ் யாராச்சும் கேட்டுட்ருக்கீங்கன்னா, நம்ம வந்து நேஷ்னலைஸ் பேங்க்கில் லோன் எடுத்தோன்னா, இப்போ நீங்கள் வந்து 15 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு வட்டி இருக்கும். அந்த பர்சன்டேஜ் வட்டி வந்து நீங்கள் 15 வருஷமும் நீங்கள் கொஞ்சம் கட்டிகிட்டே வருவீங்களே, அது கம்மியாகாது. ஆனால் எங்கள் அம்மா நிறையா வந்து என்னோடய சில ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு அவங்க ஸ்கூலுக்கு வேண்டி நான் தான் கொடுப்பேன். இந்த சேல்ஸ் பண்ணல அந்த ஜுவல்ஸ் எல்லாம் நான் தான் கொடுப்பேன். அதனால் ஸ்கூலுக்கு நீங்கள் கட்டடம் கட்டுங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கோங்கன்னு நான் தான் கொடுப்பேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, அம்மா அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வாங்குவாங்க. இப்போ 2 லட்ச ரூபா வாங்கி பில்டிங்க்கு ஏதாச்சும் பண்ணுறாங்க ஸ்கூலில் அப்படின்னா, 2 லட்ச ரூபாவில் சப்போஸ் 1 லட்ச ரூபா அட்மிஷன் ஆகும்போது வந்துருச்சுன்னா 1 லட்ச ரூபா வந்து கட்டிடுவாங்க. அப்போ அந்த 1 லட்ச ரூபா வட்டி வந்து அப்படியே கம்மியாயிரும். அப்போ எங்கள் அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, கோஆப்ரேட்டிவ் தான் நல்லாயிருக்கு. 2வது நான் தான் போவேன், எங்கள் அம்மா வைக்கிற ஜுவல்லுக்கு நான் தான் பணம் கட்டுறதுக்கும் போவேன், ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நான் தான் போவேன், அம்மாட்ட கொண்டு போய் கொடுப்பேன், என்னோடய ஜுவல்ஸ் வச்சுக்குவேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க அங்கேயே வாங்கிக்கோ, ஏன்னா அங்கே வந்து வட்டி இந்த அசல் கட்டிட்டேன்னா வட்டி வந்து ஸ்டாண்டர்டாக வராதுன்னு எங்கள் அம்மா தான் ஐடியா கொடுத்தாங்க. சரின்ட்டு அங்கே போய் கேட்டால் அந்த கோஆப்ரேட்டிவ் இதில் வந்து ரொம்ப இது இருக்குது, ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு நானும் எக்ஸும் அலைவோம், இல்லைனா நான் தனியாக அலைவேன். நான் கோயம்புத்தூர் போயிட்டு வருவேன், கோயம்புத்தூர் கோஆப்ரேட்டிவ் மெயின் பிரான்ச் இருக்கும், அங்கே போய் கொஞ்சம் பேசிட்டு வரணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு வரணும், எல்லாம் பண்ணி 3 மாதம் அலைஞ்சாச்சு.
அலைஞ்சதுக்கப்புறம் தான் லோன் சேங்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த பேஸ்மெண்ட் கட்டுறதுக்கு என்கிட்ட வந்து 10 லட்சம் ப்ளஸ் கொஞ்சம் லட்சம் சேர்ந்துருச்சு எனக்கு பேங்க்கில். அதனால சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பேங்க் லோனு ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து ஸ்டேஜ் கேட்பாங்கள்ல, பேஸ்மெண்ட் போட்டால் தான் நாங்கள் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் ரிலீஸ் பண்ணுவோம். 6 லட்ச ரூபா லோன் எடுத்தோம் வரவங்களே, 6 லட்ச ரூபா. 6 லட்சத்துக்கு 6,000 ரூபா வட்டி வரும் மாதத்துக்கு 6,000 ரூபா வரும்னு நினைக்கிறேன் வட்டி, எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும். அப்புறம் சரின்ட்டு லோன் போட்டாச்சு, கட்டடம் கட்ட ஆரம்பித்தாச்சு. அப்புறம் கட்டடம் கட்ட ஆரம்பித்தோன்னே கட்டடம் கட்ட ஆரம்பிக்கல, லோன் போட்டாச்சு. அப்புறம் கட்டடம் ஆரம்பிக்க போகிறோம். அந்த டைமில் என்னோடய எக்ஸு மாமனார் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் சரி, ரிட்டையருக்கு முன்னாடியும் சரி, அவர் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார்ல, நல்லா தண்ணியும் நல்லா அவுட்டிங் போகிறது, ஜென்ஸு எல்லோரும் சேர்ந்து அவுட்டிங் போகிறது, ஜென்ஸ் அவுட்டிங்கு போகிறது, நல்லா தண்ணி அடிக்கிறது, சீட் ஆடுறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறது அவரோட வேலையே, என்னோடய எக்ஸோட அப்பாவுக்கு. அப்போ அவர்கிட்ட தானே நான் கேட்டிருக்கேன், அங்கே வந்து ஏதோ ஒரு கிளாஸ்மேட்டு, என்னோடய எக்ஸு மாமனாருக்கு வந்து கிளாஸ் மேட்டு, சியர்ஸ் போடுற மேட்டு, அதனால கிளாஸ் மேட்டு ஒரு கபோதி வந்து கருப்புசாமியோ ஏதோ அவன் பேர், அந்த ஆள் வந்து கான்ட்ராக்டரு, அவங்களோட ஏஜ் தான் நினைக்கிறேன், கெல்ட்டு பையன் நாதாரி. அப்போ என்னாச்சு, அந்த ஆள்கிட்ட எங்கள் மாமனார் சொல்ல, இப்படி என் பையன் வீடு கட்ட போகிறான், அங்கே வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு சொல்ல, இந்த நாய் நான் 700 கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்தான், ஓட்டு வீட்டுக்கு வந்து சொன்னான், 100 நான் கம்மியாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இத்தனை லட்சத்தில் முடிச்சிடலான்ட்டு எஸ்டிமேட்லாம் போட்டான். கீழே பில்டிங்க்கு மேலே பில்டிங்க்கு எஸ்டிமேட்லாம் போட்டு கொடுத்து 22 லட்சம் ஏதோ போட்டான் வரவங்களே. என்கிட்ட 10 ப்ளஸ் கொஞ்சம் லட்சம் இருக்குது. அப்புறம் 6 லட்ச ரூபா லோன் போட்டிருக்கோம். வீடு கட்டி மேலே வீடு கட்டி ஸ்கெலிட்டன் பில்டிங் வரும்போதே வேறு ஒரு கப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து வீடு ஜூனில் ஆரம்பிச்சிருக்கோம், அக்டோபரில் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் வீடு எங்களுக்கு வேணும், இப்போ ஸ்கெலிட்டன் பில்டிங்காக தான் இருக்குது, பரவாயில்ல நீங்கள் கட்டுங்க, எங்களுக்கு வட்டி கொடுக்க வேண்டாம், 2.5 லட்ச ரூபா எங்களுக்கு போகியத்துக்கு வேணும், அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு குழந்தை பிறக்குமாமான்னு சொல்லி அவங்க வராங்க. அப்போ அக்டோபரில் எனக்கு காசு வந்துருச்சு. நான் வந்து முழிச்சிட்ருக்கேன், பில்டிங்கு ஸ்கெலிட்டன் வந்துருச்சு, பூச்சி வேலை ஆரம்பிக்கணும், ஐயோ காசு பத்தலையே. 22 லட்சம் நாங்கள் எஸ்டிமேட் போடல, நாங்கள் ஒரு 18 அந்த மாதிரி தான் போட்டோம்னு நினைக்கிறேன், 18 19 அந்த மாதிரி தான் போட்டோம். ஐயோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த பேலன்ஸ் காசெல்லாம் நான் நல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணி நான் இன்னும் நிறையா சம்பாதிக்க ஆரம்பித்தேன். எனக்கு பார்லரும் இது கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிச்சு 2009ங்கும் போது, 2010ங்கும் போது. அப்புறம் நம்ம இதுக்கு வேண்டி உழைச்சி தானே ஆகணுன்ட்டு நல்லா செல்வநாயகி மெஸ்ஸில் புரோட்டா வாங்கி சாப்பிட்றது, சோறு ஆக்காமல் மோஸ்ட்லி இதேவே வேலையாக வச்சு டெய்லரிங் பண்ணுறது, பார்லர் பார்க்குறது. நீங்கள் ஆஃப் பண்ணுங்க, நீங்கள் தானே போட்டிங்க, ஆஃப் பண்ணுங்க சாமி இருந்து, நீங்கள் ஆஃப் பண்ணுங்க, நீங்கள் தானே போட்டிங்க. அப்படி போயிட்டு இருந்துச்சு ரோக்லே. வேலையும் செம்மையாக போயிட்டு இருந்துச்சு. வீடு கட்டும்போது சில லட்சம் சேர்த்துட்டேன், நல்லா செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஒரு நாளுக்கே 3 முகூர்த்தம் புக் ஆகும். காலையில் 2, ஒன்று பல்லடத்தில் ஒன்று சூலூரில். 1:30 மணி 2 மணிக்கெலாம் அங்கே போயிடுவோம். 4:30 மணிக்கு ஒரு பொண்ணை ரெடி பண்ணிவிட்டு இங்கே 8:30 9 மணிக்கு இருக்கும், இல்லைனா சம்டைம்ஸ் 6 மணிக்கு இருக்கும். அங்கேருந்து அடித்தோம் பிடிச்சோம் நேராக அங்கேருந்து பூ செட்டெல்லாம் மட்டும் இன்னொரு பிள்ளைக்கு எடுத்துகிட்டு அங்கேருந்து டைரெக்டாக அங்கே போயிடுவோம். அது மட்டும் எக்ஸை வந்து தேங்க்ஸ் சொல்லணுன்னா, என்னோடய ப்ரொஃபஷனில் சந்தேகப்பட்டாலும் தனியாக விடக்கூடாது இவளை அப்படின்ட்டு, வேறு யாரும் காரில் கூப்பிட்டு போகக்கூடாது, பைக்கில் கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சந்தேகப்பட்டாலும் எனக்கு அவனோட சந்தேகத்தில் ஒரே பெனிஃபிட் என்ன கிடச்சிச்சின்னா, என்னை வந்து வேலைக்கு கூப்பிட்டு போயிட்டு விடுவான், ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேயே தான் இருப்பான். போங்க நாங்கள் வந்து விட்டுறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் இங்கே தான் தூங்குவேன்ட்டு ஒரு தலகாணி வச்சுக்கிட்டு அங்கேயே தூங்கிட்டு இருப்பான். எல்லா கிளைண்ட்ஸும் நினைப்பாங்க, இந்த அண்ணன் எவ்வளோ பாசக்காரன், பொண்டாட்டி விட்டு போக மாட்டேங்கிறான், எனக்கு தானே தெரியும், ஏன்டா நீ எல்லாம் போஸ்ட்மேன் வந்தால் கூட நீ சந்தேகப்படுவேன், எவனோ வீட்டுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு மனசில் நினச்சிக்குவேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கவங்களே. அப்புறம் காசும் முகூர்த்தத்தோட காசு வருதா, அப்போ வந்து ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபா அப்படி ஏறிடுச்சு. 2 நேரத்துக்கு சேர்த்து 5,000 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். 5,000 7,000 இருக்கும். காசு கொடுக்குறாங்களா, அதை வந்து அவன் காரில் அவன் பாக்கெட்டில் தான் வைப்பேன். அவன் கொண்டு வந்து விடுறான், பிக்கப் பண்ணுறான், அது வந்து அவ்வளோ மதித்து அவன் பாக்கெட்டில் தான் வைப்பேன். அவன் சில டைம் கொடுப்பான், சில டைம் செலவு பண்ணிடுவான். அதை கூட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு டெய்லரிங்கில் ஒரு சாலிட் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்குல்ல, அதனால நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஒரு வருஷம் பிருத்வி வச்சுட்டு கூட டியூஷன் எடுத்தேன், ஒரு வருஷம் 2 பசங்களுக்கு மட்டும் டியூஷனும் எடுத்தேன்.
அப்போ இப்படி வீடு கட்டுற சுச்சுவேஷன் வந்துருச்சா, சரின்ட்டு இந்த கருப்புசாமியை இது பண்ணியாச்சு கான்ட்ராக்டர் அப்படின்ட்டு. அந்த கபோதி என்ன பண்ணுவான், எதுக்கு இப்படி அவன் மேலே காண்டாகிறேன்னா, அவன் வந்து என்னைய ஒரு 1.5 லட்சம் ரூபா ஏமாற்றிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை 60,000 ரூபா. ஆமாம் 60,000 ரூபா ஏமாற்றிட்டான் வரவங்க. லாஸ்ட்டில் வீடு முடிச்சதுக்கப்புறம் 60,000 ரூபா ஏமாற்றிட்டான். நிறையா வந்து கோல்மால் பண்ணான். அப்புறம் என்னென்னா வரமாட்டான். அவன் வந்து எப்படி பண்ணுவான்னா, சனிக்கிழமை மட்டும் வந்து ஏன்ட்டிருந்து காசை வாங்கிட்டு இந்த மேச நாளுக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்துட்டு கிளம்பிடுவான். மற்றபடி சரியாக பார்க்கவே வரமாட்டான். டெய்லி எனக்கு ப்ரெஷர் ஆகிடுச்சி. 9 மணிக்கு அவங்க அந்த தூக்குச்சட்டிலாம் எடுத்துகிட்டு வேலைக்கு வரும்போது நானும் வந்துடணும். அதுக்குள்ளே நான் வந்து ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிருவேன். பிருத்திவி அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு ப்ளவுஸை தைச்சி முடிச்சிருவேன் இவங்க வரும்போது. அப்புறம் நான் ஹெம்மிங்க்கு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே அந்த கூரை போடுவாங்கள்ல அந்த இடத்துல சேரை போட்டு நிழலில் உட்காந்துட்டு ஹெம்மிங் பண்ணிகிட்டு இருப்பேன் ஒரு கவரில் வச்சு. அப்புறம் இவனுங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, கொஞ்ச நேரம் விட்டாலும் மேசன் ஆளுக்கும் அந்த மம்முட்டி ஆளுக்கு சண்டை வந்துடும். அப்புறம் வேலை செய்ய மாட்டாங்க, உட்காந்துருவாங்க. மம்முட்டி ஆள் தான் ஃபுல்லாக லேடிஸை வந்து இது பண்ணுறான். லேடிஸ் வந்து அந்த கலங்கள்லேருந்து தெலுங்கு பேசுகிறவங்க, அவங்களெல்லாம் இவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான்னா வேலை செய்யாமல் உட்காந்துருவானுங்க. அதனால நான் தான் இங்கே காலையில் வருவேன். அப்புறம் இப்படி ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன், நான் ஹெம்மிங் பண்ணுவேன், திருப்பி போவேன். திருப்பி டீ சம்டைம்ஸ் இவங்களை வாங்க சொல்லிடுவேன் காசு கொடுத்து, சம்டைம்ஸ் நான் போட்டு எடுத்துகிட்டு வருவேன். அப்புறம் திருப்பி மத்தியானத்துக்கு மேலேயும் ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சிருவேன், முடிஞ்ச வரைக்கும் தைச்சிருவேன். இல்லைனா இங்கே இருப்பேன், அங்கேருந்து கிளைண்ட் வந்தாங்கன்னா அங்கேருந்து எட்டி பார்ப்பாங்க நெய்பரு, இல்லைனா கிளைண்ட் எட்டி பார்ப்பாங்க, இல்லைனா ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இங்கே டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன். ஐயோ என் மூஞ்சி இத்தாச்சோடு ஆயிடுச்சு. அப்போ தான் எனக்கு தைராய்டு வந்திருக்கு, சுகர் வந்திருக்கு போல் இருக்குது, எனக்கு தெரியல. தைராய்டும் வந்துருச்சு, கொலஸ்ட்ராலும் வந்துருச்சு, மூஞ்சி இத்தாச்சோடு இருக்கும். அப்புறம் அந்த ப்ரெஷரில் டென்ஷன் ஆகிட்டே இருக்குல்ல இவங்கள சேர்த்து வேலை வாங்குறது. அப்புறம் இவன் காசும் வந்து இப்போ ஒரு ஐடியா மாற்றி சொல்கிறோன்னா 15,000 ரூபா. ஒரு இரும்பில் இது படி வைக்கிறேன் அப்படின்னா சிமெண்ட்டில் கட்டுனா எக்ஸ்ட்ரா 15,000 ரூபா கேட்குறான். எங்கள் மாமனார் கிளாஸ்மேட்டு என்ன சொல்லுவார், கிளாஸ்மேட்டு கிளாஸ் உடஞ்சிருமில்ல, அதனால அவர்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் மாமனாரும் அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு வருவாங்களா. நான் வந்து மத்தி மீன் பிடிக்கும் எங்கள் மாமனாருக்கு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வைப்பேன். இவங்க வந்துட்டு மாமனார் வந்துட்டு நல்லா தின்னு போட்டு ஒன்றும் சொல்ல மாட்டார். எது கரெக்ஷன் எதுவும் அதுக்கு தான் கூப்பிடுவேன், ஏதாச்சும் பார்த்து சொல்லட்டுன்ட்டு எதுவும் சொல்ல மாட்டார். அப்புறம் எங்கள் மாமா இங்கே மிலிட்ரிக்கார மாமா பக்கத்தில் இருந்தாங்களே, அவரை ஒரு தடவை 2 தடவை வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு கரெக்டா லிண்டல் லெவல் அது கரெக்டா அதெல்லாம் பாருங்கள் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டேன். எங்கள் மிலிட்ரி மாமா தான், இங்கே சூலூரில் இருக்க மாமா தான் இது போட சொன்னார். கீழே வந்து தர செவரு வந்து அழுக்காகும், கீழே வந்து ஒரு பிளாக் கலர் டைல்ஸ் வச்சுட்ரு பார்டரா அப்படின்னு அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அழுக்காக இருந்திருக்குள்ள செவரு கீழே அசிங்கமாக இருக்கும்ல தொடச்சி அதை ஐடியா கொடுத்தாரு. அவர் நல்லா ஐடியா கொடுப்பாரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டில் பிள்ளைங்க இல்லை, அந்த நடு பையனை வந்து அவர் கொஞ்சம் திட்டுவார் அடிப்பார். ஆனால் எனக்கு எங்கள் மாமாவை தனியாக பிடிக்கும், எங்கள் மாமா பையனை வந்து ஒரு தம்பியாக ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு வழியாக வந்து வீடு கட்டுவோம். க்யூரிங் வந்து க்யூரிங் பண்ணுறதுக்கு நானும் எக்ஸும் தான் வருவோம். க்யூரிங் பண்ணுறதுக்கு அவர் தான் மேலே ஏறி எல்லாம் க்யூரிங் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். அப்புறம் 2 பேரும் வருவோம். நான் தான் ஜாஸ்தியாக இங்கே இருப்பேனாச்சு கட்டடத்தில். எக்ஸிட்ட சொன்னாலும் அவங்க அப்பாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவார். அவர் ஒன்றும் கண்டுக்கல, என்னத்தை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் 2010 டிசம்பர் 10ஆம் தேதி கரெக்டாக வீடு கட்டி செட்டில் ஆகிறவங்களே. ஒரு பெரிய 9th ஸ்டாண்டர்டில் பார்த்த ட்ரீமு, வீட்டுக்குள்ளேயே படி போகிற மாதிரி பாத் டப் வச்சு சூப்பராக வீடு கட்டி ஸ்ரீயக்கா வந்து கரெக்டாக வீடு கட்டி இத்தனை பிரச்சனைகளையும் வீடு கட்டி செட்டில் ஆகிறேன். ஆனால் கிரகப்பிரவேசத்துக்கு வந்தவங்க இருக்காங்களே, கிரகப்பிரவேசத்துக்கு வந்தவங்க இவனை வச்சுக்கிட்டா நீ வீடு கட்டின, 32 வயசுலேயே வீடு கட்டிட்ட, இந்த மாதிரி ஒரு ஆம்பளையை வச்சுட்டு எப்படி வீடு கட்டின, இவன் சரியாக வேலைக்கே போக மாட்டானே, சம்பாரிச்சே கொடுக்க மாட்டானே அப்படின்னு எக்ஸு முன்னாடியே சொல்லி இதை சில சொந்தக்காரங்க இருக்காங்களே அவங்களே பாதி நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்ருவாங்க. அவன் இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் என்னையை திட்டிகிட்டு இருப்பான். நான் க்யூரிங் பண்ண தானே, நான் லோன் போடும்போது நான் கூட அலைஞ்சேன் தானே, இடம் பார்க்கும்போது நான் அலைஞ்சேன் தானே அப்படின்னு இவன் என்னையை திட்டிட்டு உட்காந்துருப்பான். இவங்கெல்லாம் எதுக்கு உன்னையே சொல்லிட்டு போகிறாங்க,
நீ தான் பெரிய சிங்கப்பெண்ணா, உன்னையே எதுக்கு சொல்லிட்டு போகிறாங்க, நீ தான் கிரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, என்னையே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு அவனுக்கு ஒரே எரிச்சல் ஆகுது. அப்புறம் நான் காம் டவுன் பண்ணுவேன், நானாக சொல்ல சொன்னேன், அவங்களே தானே சொல்கிறாங்க, நான் ஏதாச்சும் ட்ரைனிங் பண்ணி சொல்ல சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேர்த்த மட்டும் கூப்பிட்டு தான், நான் கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் நிறையா காசு இல்லை செலவு பண்ணுறதுக்கு, 50 பேர்த்த கூப்பிட்டு காலையிலத்துக்கு 50 பேர், அடுத்த நாள் மத்தியானம் சொந்தக்காரங்க எவ்வளோ இருந்தாங்களோ அவங்கள வச்சு கொஞ்சம் சிம்பிளாக தான் முடித்தேன் வரவங்களே. ஆனால் சொந்தக்காரங்க எல்லாமே லேட்டாக தான் வந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கரெக்டாக போயிடுவாங்க. ஆனால் என்னோட கிரகப்பிரவேசத்துக்கு யாருமே வந்து காலையிலையும் சரி அந்த நைட்லேயும் யாருமே இல்லை சப்போர்ட்டுக்குன்ட்டு. நாங்களே அந்த குண்டம் இது பண்ணும்போது மாமனார் மாமியார் எங்கள் அம்மா அப்பா நான் ஹஸ்பண்டு அவங்க தான் இருந்தோம். எல்லா மச்சாண்டார் எல்லாருமே 9 மணிக்கு மேலே தான் வந்தாங்க. கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் நல்லா இருக்கும்ல நைட் அந்த இது கணபதி ஹோமம் பண்ணும்போது. அதுக்கு இல்லை, சரி அப்போ தெரிஞ்சிருச்சு எந்த சொந்தக்காரங்க எப்படி, நம்மளும் இதே மாதிரி ஹாய் பாய் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். ஏற்கனவே எனக்கு டைமும் இல்லை போகிறதுக்கு. இதில் இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போது எங்கேயாச்சும் கல்யாண ஃபங்க்ஷன் கூப்பிட்டா நான் வந்து எக்ஸுக்கு ஆட்டோ ஷர்ட் வந்து புதுசாக எடுத்து, முடிஞ்ச வரைக்கும் ஷர்ட் மட்டும் புதுசாக எடுத்து மொய் வேறு கவரில் போட்டு அவருக்கு கொடுத்துடுவேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க முடியாது, கிளைண்ட்ஸ் போயிடுவாங்க, அந்த பிரச்சனைனால நான் எந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கும் போகவே மாட்டேன் வரவங்களே. அதனால தான் இப்போ தான் போக ஆரம்பிச்சிருக்கேன். 25ல் தான் என்னோடய சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு இவ்வளோ போயிட்டுருக்கேன். இல்லைனா வாழ்க்கை முழுக்க நான் என்னோடய 45 வயசு வரைக்குமே பெருசாக சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு பார்லர்னால தான் மெயினாக போக மாட்டேன், டெய்லரிங்னால தான் போக மாட்டேன் மெயினாக. ஏன்னா இங்கே வச்சதுக்கப்புறம் டெரஸ் பில்டிங் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பார்லர் வந்து நல்லா ஓரளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. என்ன தான் இருந்தாலும் இப்போவும் 2 வாட்டர் சேர் தான், நார்மல் கண்ணாடி தான், சோஃபாவில் உட்காந்தா டொங்குன்னு சத்தம் கேட்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. பார்லர் வந்து பெருசாக நான் இன்னும் டெவலப் பண்ணல. அதுதான் எனக்கு நிறைவேறாத ஆசை. நேச்சுரல்ஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஏசியோட என் பார்லரை கொண்டு வரணுன்னு தான் ஆசை. அது இதுக்கு மேலே தான் பண்ணுவேன். பார்ப்போம் கேஸ் எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா டெவலப் ஆகிறதுக்கு பார்க்கலாம் வரவங்களே. அதனால தான் இப்போவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். என் வயசுக்கு மீறி என்னோடய உடம்புல இருக்க வலியை மீறி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அதுதான் இது. அப்போது எப்படி வந்து ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்து சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகலனாலும் ஒரு 1000 1500 அந்த மாதிரி மொய் கொடுத்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து புது ட்ரெஸ் போட்டு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. நாங்கள் டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணியிருப்பாங்க. டிவோர்ஸ் பண்ணுற வரைக்கும் 2019 நான் டிவோர்ஸ் போட்ட வரைக்குமே எது வரைக்கும் நான் டிக்டாக்ல வந்து சொல்லலையோ அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது வரவங்களே. அவ்வளோ வந்து நான் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறத யார்கிட்டையுமே நான் ரிவீலே பண்ணிக்கல. கிளைண்ட்ஸுக்கு இவன் அசிங்கமாக பேசுகிறத வச்சு திட்டுறதை வச்சு பார்லருக்கு வந்தாங்கன்னா, ஓ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை நடந்துட்டுருக்கு, அடிதடி நடந்துட்டுருக்கு, அதனால நம்ம இது கரெக்ட் டைம் இல்லைன்ட்டு போயிட்டு அப்புறம் சாயந்தரம் வருவாங்க. வந்துட்டு ஏமா என்னாச்சு, எல்லா வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சகிச்சுட்டு போ, பையனுக்கு வேண்டி சகிச்சுட்டு போ, அந்த மாதிரி தான் கிளைண்ட்ஸும் சொல்லிகிட்டு இருப்பாங்க வரவங்களே. இந்த மாதிரி தான் ஒரு வழியாக வீடு கட்டி முடித்தேன். இப்போ நான் நினச்சி பார்க்கும்போது ஒரே டைமில் காலையில் ஒரு ப்ளவுஸ் தைச்சிருவேன், மத்தியானத்துக்கு மேலே டியூஷனு, அதுக்குள்ளே இன்னொரு ட்ரெஸ்ஸு தைச்சிருவேன், கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் தைச்சிருவேன், அப்புறம் சாயந்தரம் டியூஷன் எடுப்பேன், சாயந்தரம் கிளாஸுக்கு கடைசியாக நான் கல்யாணம் பண்ணி போகும்போது தான் கிளாஸுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 5 பேர் அட் அ டைம் ஸ்டூடெண்ட் வந்தாங்க. 5 பேரா இல்லை அதுக்கு முன்னாடி வருஷம் ஒருத்தர் வருவாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், பார்லர் நடத்திட்டு இருந்தேன், 4 வேலையும் டெய்லரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி தான் பார்லரு, டெய்லரிங்கு, பார்லர் கோர்ஸு, டியூஷன் 4 தொழில் அட் அ டைம் நம்மளாக பண்ணியிருக்கோம். இதுக்கு நடுவில் நான் வீட்டில் வேலையும் செஞ்சிட்ருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி தண்ணி பிடிக்கணும், அன்டைமில் சிறுவாணி வரும், இன்னுமே அன்டைமில் தான் வரும் எங்களுக்கு தண்ணி, அதை பிடிக்கணும், வீட்டில் துணி துவைச்சி போடணும், பாத்திரம் கழுவணும், இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்குன்னு ஒதுக்குன வேலைங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எப்படா இப்படி உயிர் வாழ்ந்தோம் அப்படின்னு இப்போ நினச்சி பார்ப்போம் வரவங்களே. ஆனால் நான் அன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணது என்னதான் வந்து கல்யாண லைஃப் நல்லா இல்லைனாலும் என்னையை வந்து ஒரு இண்டிபெண்ட் விமனாக வச்சுருந்துச்சு. எந்த ஆம்பளேட்டையும் போய் நான் நிற்காமல், பிச்சை கேட்டு நிற்காமல், சொந்தக்காரங்கள்ட்ட போய் காசு வேணும் நிற்காமல், அம்மா அப்பாட்ட காசு வாங்கி நிற்காமல், 18 வயசுலேருந்து என்னோடய 18 வயசுலேருந்து அப்பாட்டையோ தம்பிட்டையோ ஒரு பைசா வாங்கினதில்ல. நான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 700 ஆட்டோ ஷர்ட்டு, 700 3-4 ட்ரெஸ் எடுக்கலாம். அப்போது 97ல் நினைக்கிறேன் ஆட்டோ ஷர்ட் வந்த புதுசு. தம்பிக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தேன் என் தம்பிக்கு. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் பையனையும் நல்லா ஒரு ராஜா வீட்டு பையன் மாதிரி, ஒரு பிரின்ஸ் மாதிரி தான் வளர்த்தேன்.
என்னால் முடிஞ்சதோ முடியலையோ பெஸ்ட்டாக விளாட் ஜாமானோ பெஸ்ட்டு, படிப்பு பெஸ்ட்டு, டியூஷன் பெஸ்ட்டாக வைக்கணும். அந்த மாதிரி எல்லாமே நான் பின்னாடி திரும்பி என்னோடய பாஸ்ட்டை பார்க்கும்போது என்னோடய எக்ஸு கூட இந்த சந்தேகத்தினால நடந்த பிரச்சனை, அடிதடி, ஃபிசிக்கல் மென்டல் அப்யூஸு, இந்த கல்யாண வாழ்க்கை 15 வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரிக்ரெட்டு. ஆனால் அந்த கல்யாண வாழ்க்கையில் தான் எனக்கு பிருத்வி கிடச்சான், அது ஒரு சந்தோஷம். அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை கிளைண்ட்ஸ் வந்து ஒரு ஃபோல்டிங் ஒயர் சேரில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உறவுகளே. அப்புறம் இன்னொரு பார்லர் விஷயத்தில் ஒரு துரோகம் நடந்துச்சு. அது வந்து நான் இப்போதைக்கு எழுதி வச்சுட்டு அடுத்த எபிசோடு 14 உங்களுக்கு சொல்கிறேன். விட்டு போனதெல்லாம் கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அது மற்ற யாரும் ரிப்பீட் பண்ணாமல் இருங்க. அந்த மாதிரி துரோகம் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கூடாது. கேர்ஃபுல்லாக உங்களோட லைஃப்பை வாழுங்க அப்படின்னு அதை கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போவுமே கொஞ்சம் எழுதி வச்சேன் பாயிண்ட்ஸு, ஆனால் அது நான் இன்றைக்கி பார்க்கவே இல்லை. அந்த இயரிங்ஸ் மட்டும்தான் 1/2 கிராமு 3/4 கிராமு 1 பவுன் அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். நிறையா ஒரு 10 செட்டு எடுத்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன அமௌண்ட்டு ரெடியாச்சு. ரெண்டாவது விற்கும்போது எனக்கு தெரிஞ்சு 7 ரூபா அந்த மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பவுனு 3500லேருந்து 7 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி வந்துருச்சு. 2009 நீங்கள் கணக்கு பண்ணுங்கள். 2003 என்ன இருந்திருக்கும், 2010 என்ன இருக்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். இல்லைனா கூகுள் அடிச்சிங்கன்னா தெரிய போகுது. பாருங்கள் ரோக்லே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹைப் வந்து இருந்துச்சுன்னா பண்ணிடுங்க. ஹைப்பு சில டைம் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. இப்போ நான் கண்டென்ட் போடுறேன்ல, இந்த வீடியோ வந்து யூடியூபுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லையாமா, அதனால சில வீடியோவில் வந்து ஹைப் கொடுக்காமல் இருக்காங்க. அதனால் எந்த லென்த்தி வீடியோ இந்த லைஃப் ஸ்டோரியில் எதில் ஹைப் காமிக்குதோ அதுக்கு ஹைப் பண்ணுங்கள். எதுக்கு காமிக்கலையோ பரவாயில்ல விட்டுருங்க. யூடியூபுக்கே என் கதை பிடிக்க மாட்டேங்குது, என்ன தான் பண்ண வரவங்களே. அப்புறம் இன்றைக்கி எங்கள் அப்பா வந்தார் வீட்டுக்கு. எங்கள் அப்பாவுக்கு யாரோ காது நரைச்சிருக்காங்க. நான் வந்து அவர் லவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டேனம்மா. லவ் பண்ணல, ஒரு அத்தை பிள்ளைய கல்யாணம் பண்ணணுன்னு விரும்பியிருக்காரு. அது வேற, லவ் பண்ணி இப்படி திரியறது வேற. எந்த கபோதி சொந்தக்கார நாய் போய் பற்ற வச்சிருச்சுன்னு தெரில. என்றைக்குமே எங்கள் அப்பா அவங்க பேரை சொல்ல மாட்டார். இதுக்கு முன்னாடியும் எங்கள் அப்பாவையும் என் தம்பியும் பிரிக்கிறதுக்கு மெயின் காரணமே என்னோடய சொந்தக்காரங்க என்னோடய டிக்டாக்கு யூடியூப் பார்த்துட்டு போய் பற்ற வைக்கிறது தான். இன்னமும் அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களாம் நாசமாக போவீங்கடா, உங்களுக்கு எனக்கு மேலே நாசமாக போவீங்க, அவ்வளோதான் நான் சாபம் விடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உறவுகளே.